ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா நினைக்கிறேன். சரி, ஓகேடா. மாட்டோட பார்க்க போகிறது விமினுடைய ஒரு ஒன் ஷாட்ரா, ஓகேவா? இதை நேம் வந்துட்டு மை பெயின் ஹீலர், ஓகேவா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலண்டா. இங்கே ஸ்டார்டிங் சீனில் இன்றைக்கி வந்து வேலண்டைன்ஸ் டே. ஸோ அதனால் ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராம் நடந்துட்டுருக்கு. அங்கே கப்பலாக மட்டும் தான் என்ட்ரி ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஹாஜின் பார்க்குறாங்க. ஏன்டா டேவை ஃபோன் பண்ணி வர சொல்லண்டா சொல்லிட்டாங்க. என்னடா பேசுகிற, அவருக்கு ஒர்க் இருக்குண்டா அப்படி சொல்கிறாங்க. டே இங்கே பாரு, இதுக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரா? அட்லீஸ்ட் வேலண்டைன்ஸ் அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு சொல்கிறாங்க. பாரு, டேனை கூப்பிட்டா வருவாங்க, ஆனால் நான் கூப்பிட விரும்பல. அவருக்கு கண்டிப்பாக ஒர்க் இருக்குது, இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது, அதனால தான் அவர் வரல, ஓகேவா? எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்லிட்டு இருக்காங்க. இருக்கும் ஜிமின்டா, ஓகேவா? ஜிமினோட ஹாஜின் ஃபிளிக்ஸ் இருக்காங்க. ஹாஜரும் ஃபிளிக்ஸும் சரி, ஓகே. அப்போ நாங்கள் போவா சொல்கிறாங்க. நீங்கள் போங்கடா சொல்கிறாங்க. நீ வெளியே இருக்க போகிற, நான் இருக்கேன்டா, ஓகேவா? கப்பலில் தான் உள்ள என்ட்ரி ஆகணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நீங்கள் போங்க, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு வர வரைக்கும் சொல்லிட்டு நம்ம ஜிமின் உட்காந்துறாங்க. இந்த பக்கம் ஹாஜரும் ஃபிளிக்ஸும் பார்க்குறேங்க. இவன் எந்த அந்த டைம் எல்லாம் கிரேசியில் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிமினுக்கு ஒரு கால் வருது. ஜிமின் தான் ஃபோனை பிக் பண்ணுறாங்க. ஹலோ டே அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த பக்கம் டே தான். ஜிமின் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் டே அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ டே, என் ஜிமின் இன்னைக்கு வெளில எங்கன்னா போகிற பிளான் இருக்கா ஜிமின் உனக்கு அப்படி கேட்குறாங்க. இல்லை டே, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில வந்திருக்கேன் தான், ஆனால் எனக்கு வேறு எதுவும் பிளான்லாம் இல்லை, ஜஸ்ட் வெளில சும்மா ஃபன் பண்ண தான் வந்தோம், அப்புறம் வீட்டுக்கு போயிடுவேன் கொஞ்சம் நேரம் தான் அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. இல்லை இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே, இன்னைக்கு உனக்கு எங்கன்னா என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள் டே, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஓகேவா? பக்கத்தில் இருந்தால் தான் இல்லை, கையை பிடிச்சிக்கிட்டே ஊரை சுற்றுனா தான் எங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி டேஸ்லாம் வரும், நிறைய டேஸ் வரும், ஓகேவா? லவர்ஸ் டே வரும், ஃப்ரெண்ட்ஷிப் டேஸ் நிறைய வரும். அப்போல்லாம் கூடவே என்ன செலிப்ரேட் பண்ணால் தான் அவங்க ட்ரூ லவ் அப்படின்னு சொல்லிட்டு மீன் கிடையாது, ஓகேவா? நீங்கள் உங்கள் ஒர்க்கை பாருங்கள், நீங்கள் அங்கே இருந்தாலும் நான் இங்கே இருந்தாலும் நம்ம லவ் இஸ் லவ் தானே, ஓகேவா? நீங்கள் எதுவும் ஒர்க் பண்ணாதீங்க டே, நான் ஒன்றும் ஃபீல் பண்ண மாட்டேன். எனக்கு நெக்ஸ்ட் டைம் கூட பார்த்துக்கலாம், ஓகேவா? உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குன்னு தெரியும், ஸோ நீங்கள் மீட்டிங் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் டே, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. ஷியோர் ஜிமின் சொல்கிறாங்க. எஸ் டே, ஐம் ஷியோர், ஓகேவா? நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் வந்துட்டு ஒர்க்கு பாருங்கள், நான் கொஞ்சம் நேரம் ஒரு 5 minutes வீட்டுக்கு போயிடுவேன் சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. நீங்கள் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது கால் பண்ணுங்கள் அப்போ ஜிமின் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. லவ் யூ ஜிமின் சொல்கிறாங்க. லவ் யூ டூ டே சொல்லிட்டு ஜிமினும் ஃபோனை கட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிமினுக்கும் ஆசை இருக்குது, என்னக்கா அவருக்கும் இந்த மாதிரி கப்பல்ஸாக வந்துட்டு போகணும், போயிட்டு இந்த மாதிரி என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்குது. ஆனால் டேவோட சுச்சுவேஷன் அவர் புரிஞ்சுக்கிறாங்க. வேண்டாம், நம்ம வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. டே வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் பிஸ்னஸில் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுறாரு, அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சொல்லிட்டு ஜிமின் தான் அப்படி கிளம்பி போயிடுறாங்க வீட்டுக்கு. இதுக்கப்புறம் வெயிட் பண்ண வேண்டாம், நம்ம சும்மா வந்து என்ன பண்ண போகிறோம், எல்லாம் கப்பல்ஸ் தான் இருக்காங்க, நம்ம இங்கே நின்னா ஒரு மாதிரி இருக்க சொல்லிட்டு ஜிம்மி வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ அந்த பக்கம் டேக்கு ஒரு மாதிரி கேட்டு அவர் ஃபோன் ஆன் பண்ணி பார்க்குறாங்க. ஜிம்மியோட க்யூட் பிக்சர் தான் இருக்குது. அந்த டே வந்து பிக்சரை கிஸ் பண்ணுறாங்க. லவ் யூ சொல்லிட்டு நம்ம டே பார்க்குறாங்க. என்னை ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு பாசம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே ஜிம்மியே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பாசம் விடுறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க. சொல்லு ஜங்கா அப்படி சொல்கிறாங்க. ஏண்டா இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே தானே, இன்னைக்கு ஜிம்மில் கூட்டிட்டு வெளில போகக்கூடாதா, இன்னைக்கு கூட நீ வந்துட்டு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணால் சொல்கிறாங்க. மறந்துட்டேடா, இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கலாம் சொல்கிறாங்க. அதை நான் அட்டன் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லி ஜங்க கேட்குறாங்க. இவங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் தான். இல்லைடா, அந்த ப்ராஜெக்ட் என்னோட சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்குமே புரியுது, ஏன்னா அதை பற்றி டேக்கு மட்டும் தெரியும், நான் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்களா முன்னாடியே சொல்கிறாங்க. இல்லைடா வேண்டாம், இது இம்பார்ட்டன்ட் மீட்டிங், அது மட்டும் இல்லாமல் என் ஜிம்மிக்கு நான் புரியும் சொல்கிறாங்க. டே நான் ஒன்று சொல்கிறேன், தப்பா எடுத்துக்காத சொல்கிறாங்க. சொல்லு ஜங்கா, நீ ஆல்ரெடி ஒரு லவ் வந்து ஹார்ட் ஆயிருக்கு, ஓகேவா? ஆனால் இப்போ உனக்கு கிடச்சிருக்கல இந்த லவ் வந்து ப்ரீஷியஸ், ஓகேவா? அந்த லவ் வந்துட்டு ஜஸ்ட் சீப்பான ஒரு லவ், ஓகேவா? நீ தான் ட்ரூவா, அந்த லவ் உனக்கு ட்ரூவா இல்லை, ஆனால் இந்த லவ் ரொம்ப ப்ரீஷியஸ் ஆனது. எனக்கு ஜிம்மை பற்றி நல்லா தெரியும், ஓகே? 1 year நான் ஜிம்மில் பார்த்துருக்கேன். உனக்கு ரஷ்யா மட்டுமே பார்த்துட்டு நீ ஹாப்பியாக இருக்குன்னு நினச்ச ஒரு பையன், ஓகேவா? அப்புறம் நீ ஹார்ட்டாக இருக்குன்னு தெரிஞ்சப்போ உனக்கு கம்ஃபர்ட் பண்ண பையன் ஒரு கடத்துக்கு மேலே அவன் லவ் வந்துட்டு அவனே வந்து வெக்கத்தை விட்டு சொல்லிட்டான். நான் உங்களை லவ் பண்ணுற சீனியர், ஆனால் அதுக்காக அவங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். மேபி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனாக்கா என்னை வந்துட்டு நீங்கள் லவ் பண்ணலாம், நான் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் சொன்னால் வெல்விஷராக கூட மாறுவேன் சொல்லிட்டு அவன் சொன்னான். அதுக்கப்புறம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம். இப்போ சொல்கிறாங்க, நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் ஜங்கா, அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன். எனக்கு இவன் சொல்லப்போனால் நான் ஜெஸ்ஸியை விட மோர் ஜிம்மில் லவ் பண்ணுறேன், ஓகேவா? ஜிம் இல்லாமல் இருக்கக்கூட முடியாது சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, எனக்கு தெரியும், ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் கூட என் ஜிம் எனக்காக நிறைய விட்டு கொடுக்குறான், சரியா? இதே ஜெஸ்ஸி நான் கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டேன், சண்டை போடுவா, இவ்வளோத்துக்கும் அவன் ஃபேக்காக லவ் பண்ண அப்படி கூட எனக்காக சண்டை போட்டு என் நிறைய ஹார்ட் பண்ணுவேன். என் ஜிமின் இருக்கான அப்படி டோட்டலாக வேறு, தெரியுமா? இஸ் டிஃப்ரெண்ட், இஸ் ப்ரீஷியஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. எனக்கு தெரியும்டா, அதனால தான் சொல்கிறேன், நீ அவனை தொலைச்சிடாத, ஓகேவா? அந்த ப்ரீஷியஸான ஒரு பர்சனை தொலைச்சிடாத, ஓகேவா? அவனுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணு, இந்த லவ் நீ கண்டிப்பாக கொஞ்சம் தொலைச்சிடவே கூடாது, உன் கூட பத்திரமா வச்சுக்கோ, ஓகேவா? அவன் தான் பெயின் ஹீலர், ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும்டா, நான் தொலைச்சிட மாட்டேன், எனக்கு ஃப்ரீ டைம் இருக்கப்போ கண்டிப்பாக நான் ஜிம்மிட்ட போவேன், போயிட்டு அவனுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் சொல்கிறாங்க. பச்சை அவனுக்கும் ஓகேடா, நீ போய்ட்டு மீட்டிங் அட்டன் பண்ணி நான் போகிறேன் சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இந்த பக்கம் நம்ம டே போய்ட்டு அப்படியே அவங்க யாரும் வீட்டுக்கு ரூமில் போயிட்டாங்க. இந்த பக்கம் ஜிம்மி வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஜிம்மி அம்மா பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, என்னப்பா எனக்கு வேலண்டைன்ஸ் டே தானே, ஏன் டேக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணலையா சொல்கிறாங்க. அம்மா டேக்கு ஒர்க் இருக்குமா சொல்கிறாங்க. ஒர்க் இருக்கா, அவனுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணலையா ஆச்சோ? அப்படி இல்லைம்மா, அவர் கேட்டார் வெளில எங்கன்னா போகலாமா ஜிம்மின்னு சொல்லிட்டு. நான் தான் சொன்னேன் ஒர்க்கை பாருங்கள், எனக்கு வெளில போகிறதுக்கு எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை சொல்லிட்டு நான் அந்த அம்மா வந்துட்டேன் சொல்கிறாங்க. ஜிம்மி அம்மா பார்க்குறாங்க. ஏன்பா நீ அவனை அந்தளவுக்கு லவ் பண்ணுறியா சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குமா, ஆனால் ஸ்டார்டிங்கில் எல்லோரும் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்களா காலேஜ் போன புதுசில் சொல்கிறாங்க.
அப்போ நினச்ச ஒரு பர்சன் அழகாக தான் அவங்களுக்கு க்ரஷ்ஷாக இருக்கணுமா, அவங்க பண்ணி சுற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பிடிக்கணும்னு நினச்சிருக்கேம்மா. ஆனால் ஏன் அவர் மேலே வந்துட்டு சில பேர் சொன்னாங்க, டே அழகாக இருந்தாலும் எனக்கு க்ரஷ்ஷாக இல்லை, டேவோட குட் ஹார்ட் தான் அவங்களுக்கு க்ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன ரீசன் தான்ப்பா எனக்கு அப்போ ஸ்டார்டிங்கில் தெரியல. ஒன் டே சொல்கிறாங்க ஒன் டே நான் இது வரைக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணாத விஷயம் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஜிம்ல அம்மா சொல்கிறாங்க, என்னோட காலேஜில் லுக்காஸ்னு ஒரு பர்சன் படிக்கிறாங்கம்மா சொல்கிறாங்க. என்னென்னு இருக்காமல் அவங்க சீனியராக இருந்தாங்க, இப்போ இல்லை அவங்க சீனியர் படிச்சுட்டு நம்மளை ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணப்போ அப்போ அந்த பர்சன் ஒன் டே என்னது கன்ஃபியூஸ் பண்ணாங்க. நான் சொன்னேன் எனக்கு சீனியர் எனக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லை சொல்லிட்டு. சரி ஓகே லவ்வில் இன்ட்ரெஸ்ட் இல்லைனாக்கா ஒன் டே டேட் பண்ணலாம் சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன் டேட்லாம் வேண்டாம், எனக்கு உங்களை பார்க்க அப்படியே தோணுது, எனக்கு ஸ்டடிஸ் தான் இம்பார்ட்டன்ட், நான் அப்படியே உங்களை பார்க்கல சொல்லிட்டு நான் அவரை ரொம்ப அழகாக கன்வே பண்ணேன். எனக்கு இது மேலே வேணும் டிஸ்டர்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அப்படி இருக்கும்போது ஒன் ஃபைன் டே சொல்கிறாங்க, நான் ரெஸ்ட் ரூம் போயிருந்தேம்மா சொல்கிறாங்க. ஜிம்ல அம்மாவுக்கு அப்பயே புரிஞ்சிடுச்சு. அப்போ சொல்கிறாங்க அப்போ தான் அந்த பர்சனை ஹராஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க சொல்கிறாங்க. என்ன ஜிம்னு சொல்கிறதுக்கு ஆமாம்மா, ஆனால் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. அப்போ தான் தேங் சீனியர் வந்தாங்கம்மா. வந்துட்டு அவங்க வந்த வழியாக போயிட்டு இருக்காங்க. அந்த சவுண்டு கேட்டு அவங்க வந்தாங்கம்மா. வந்துட்டு அந்த பர்சனை அப்படி பீட் பண்ணாங்கம்மா. அப்போ உங்கள் வேர்ட் சொன்னாங்கம்மா, அங்கே பாரு உன்னோட பாய் ஃப்ரெண்டோ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை உங்களோட ஒய்ஃபோ அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி எடுத்துக்கணும் ட்ரை பண்ணாத, அது ரொம்ப ரொம்ப சீப்பான ஒரு விஷயம் சரியா, ஒருத்தவங்க ஃபீலிங்ஸோட விளையாடக்கூடாது, ரொம்ப தப்பு, அவங்களுடைய உணர்வுக்கு வந்து மதிப்பு கொடு, இப்படி வந்துட்டு அவங்க விருப்பமே இல்லாமல் அவங்க டச் பண்ணுறது எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்கம்மா. அந்த பர்சனை அவ்வளோ பீட் பண்ணாங்கம்மா. அவங்க எப்படிக்கும் காலேஜில் பிரின்சிபல் வரைக்கும் கம்ப்ளைண்ட் ஆனிச்சு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க கம்ப்ளைண்ட் ஆனதுக்கப்புறம் அப்போ கூட டேங்க் சீனியர் கூட்டிகிட்டே போகலாமா அந்த பிளேஸ்க்கு, நீ வரக்கூடாது சொல்லிட்டு போயிட்டாரு, கூட்டிகிட்டு போயிட்டு அந்த லுக்காஸும் டேங்க் சீனியர் தான் பண்ணாங்க. அங்கே கேட்டாங்க பிரின்சிபல் வந்துட்டு. அப்போ நான் தலையிருந்து பார்த்தேன், ஏன்னு சார் டேங்க் அடிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. போட்டே சொன்னாங்க இந்த மாதிரி பர்சன் கிட்ட மிஸ்பேக் பண்ணான்னு சொல்லிட்டு. சரி ஓகே மிஸ்பேக் பண்ணால் என்கிட்ட தானே சொல்லணும், நீ எதுக்கு அடிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ டேங்க் சீனியர் பிரின்சிபல் கூட பார்க்காம சொன்னாரு, இங்கே பாருங்க அவன் அப்படி பிரின்சிபல் அப்படி அவன் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஜூனியரை போயிட்டு ரெஸ்ட் ரூமில் வச்சுட்டு ஹராஸ் பண்ணுவான். நான் வந்துட்டு உங்கள்கிட்ட கூட்டிகிட்டு வந்துட்டு சார் இப்படி பண்ணிட்டான், நீங்கள் என்னென்னு கேளுங்கன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் வந்துட்டு பொறுமையாக பேசிகிட்டு இருக்கணுமா, எக்ஸ்பிளைன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வந்துட்டு ப்ரூஃப் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு கேட்பீங்க. அப்புறம் லாஸ்ட்டாக அவன் வந்து கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலி சேர்ந்த பையன் சொல்லிட்டு அவங்க அப்பா நிறைய டொனேஷன் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் அது கொடுத்துருக்காங்க இது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படி விட்டுருவீங்க. மன்னிச்சு இது எக்ஸ்கியூஸ் கொடுத்து விட்டுருவீங்க, எனக்கு தெரியும் சார் உங்களை பற்றி ஓகேவா, அதனால தான் ஒரு பர்சன் தப்பு பண்ணாங்கன்னா அந்த இடத்துல உங்களோட பனிஷ்மெண்ட்டை கொடுத்தா மட்டும்தான் நெக்ஸ்ட் டைம் இப்போ தப்பு பண்ணக்கூடாது சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் சரியா. அதுவும் ஒரு ஜூனியர்கிட்ட இப்படி மிஸ்பேக் பண்ணுறது இவங்க யாரும் ரைட்ஸை கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. இப்போ பிரின்சிபல் ஒரு பக்கம் பயந்துடுறாங்க. டேங்க சொல்லிட்டாங்க, பாருங்க சார் இங்கே படிக்கிற எல்லாருமே உங்களுக்கு ஈக்குவலான ஒரு ஸ்டூடெண்ட் தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர ஒருத்தவங்க ரிச்சானவங்க ஒருத்தவங்க போகிறாங்க ஒரு மிடில் கிளாஸ் சொல்லிட்டு அப்புறம் டிஃப்ரென்ஷியல் பார்க்காதீங்க ஓகேவா. என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு பண்ணது யாராக இருந்தாலும் நான் அடிக்க தான் செய்வேன் ஓகேவா. இங்கே படிக்கிற ஜூனியர்ஸ் எங்களோட நாங்கள் சீனியர் ஓகேவா, எங்கள் ஜூனியரை நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுவோம், எங்களோட ப்ரொஃபஸருக்கு முன்னாடி எங்களுடைய பிரின்சிபலுக்கு முன்னாடி ஓகேவா. அவங்க 2 பேரும் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுவோம். அவங்க எங்களை நம்புறாங்க சரியா, அவங்க ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு பசங்க. இந்த வருஷம் ஜூனியருமே ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்காங்க. இந்த மாதிரி லுக்காஸ் மாதிரி இருக்கிற பசங்களால தான் நிறைய பசங்க பயப்படுறாங்க தெரியுமா. ஒரு ரெஸ்ட் ரூம்குள்ளே சாதனை போயிட்டு வரும்ல, அந்த பையனை அங்கே போய்ட்டு ஹராஸ் பண்ணிட்டு அவன் பயந்து போயிட்டு இருக்கான். நாளைக்கு எப்படி தைரியமாக அந்த காலேஜுக்குள்ளே வருமோ, இதே அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சுன்னா எப்படி அனுப்புவாங்க சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு காலேஜ் வந்துட்டு ஒப்பீனியண்டாக இருக்கான்னு பாருங்கள், அதுக்கப்புறம் அது எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்துக்கலாம் சரியா. சொல்லிட்டு இப்போ நம்ம சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பிரின்சிபல் பார்க்குறாங்க, நீ பண்ணதுக்கு சொல்லிட்டாங்க, நீங்கள் சஸ்பெண்ட் வேணால் கொடுத்துருக்காங்க ஓகேவா, எனக்கு பற்றி கவலையே கிடையாது, நான் சஸ்பெண்ட் பண்ணி கூட வாங்கிட்டு போயிடுவேன். ஆனால் அதுக்காக இவன் மாதிரி ஒரு பர்சன் அடிச்சதுக்காக நான் சாரி சொல்லவும் மாட்டேன், நான் ரெகுலேட் பண்ணவும் மாட்டேன் அப்படி சொல்லிட்டு டேங்க் சொல்லிட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இன்னசென்ட் பீப்புளாக இருக்கட்டும் இல்லை இவன் அவங்க பேட் பீப்புளாக கூட இருக்கட்டும், ஒருத்தவங்க பர்மிஷன் இல்லாமல் இன்னொருத்தவங்க அவங்கள தப்பாக டச் பண்ணவே கூடாது ஓகேவா, அது வந்துட்டு எனக்கு பிடிக்காது அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இதை பார்த்தா ஜிமின் வந்துட்டு ஏன் தேமல் எல்லாரும் இந்த மாதிரி வந்து க்ரஷ்ஷாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போ தான் புரிஞ்சுக்கிறாங்க. எவ்வளோ பொண்ணுங்க டைப் பண்ணி சுற்றுவாங்க, எந்த மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு டேரக்டாக சொல்லுவார், எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல சொல்லிட்டு மூஞ்சிக்கு நேரம் சொல்லுவார், எனக்கு பிடிக்கலாமா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிட்டு போயிடுவார். அதனால பொண்ணுங்களுக்கு டைமில் பயங்கர க்ரஷ். இப்போ ஜிமின் பார்க்குறாங்க, அன்னில வந்து ஜிம்னுக்கு டைமில் க்ரஷ் ஆகிருக்கும், எனக்காக சண்டை போட்ட ஒருத்தர் நெக்ஸ்ட் டே பார்த்துருப்பாரு, அரே ஓகே அப்படி சொல்கிறாங்க. ஐம் ஓகே சரியா சொல்கிறாங்க. பாருங்க நிறைய பேர் பிடிப்பாங்க ஓகேவா, அதுக்காக நீ பயந்துடாதான் சரியா சொல்கிறாங்க. ஃபைட் பண்ண கற்றுக்கும், அது சீனியராக சரி ஜூனியராக சரி யாராக இருந்தாலும் உனக்கு பிடிக்காம ஒருத்தவங்க டச் பண்ணுறாங்கனாக்கா ஓங்கி வச்சிரு ஓகேவா, பார்த்துக்கலாம் சொல்லிட்டாங்க ஓகேவா சொல்லிட்டு நம்ம ஜிம்முடைய சிக்ஸ் ஒரு மாதிரி டேப் பண்ணியிருப்பாங்க. ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி க்ரஷ்ஷாக ஒரு அட்மைட் பண்ணி பார்த்துருப்பாரு, இப்படி ஒரு பர்சனா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குமே பயப்பட மாட்டார் காலேஜ் டைமில். ரொம்ப இப்படினாக்கா அவ்வளோ ஒரு மாதிரி மேண்டியா ஒரு மாதிரி அப்படி ஒரு வைப்பாக சுற்றிட்டு இருப்பாரு, பயப்பட மாட்டார் எதுக்குமே. ஃபுட்பால் இருக்கட்டும் எல்லாத்தையும் நம்பர் 1 அவராக இருப்பார், செகண்ட் ஜாமுக்காக இருப்பாங்க. காலேஜ் ஃபுல்லாக உங்களோட க்ரஷ்ஷாக இருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஜிம்முக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் க்ரஷ்ஷாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஒருத்தவங்க ஹேண்ட்ஸமாக இருந்தால் மட்டும் ஒருத்தவங்க க்ரஷ்ஷாக இருந்த மாட்டாங்க, அவங்களுக்கு முன்னாடி ஒரு ரீசன் இருக்கும். எந்த அளவுக்கு போனால் கிரேஸி ஆகிறாங்கனாங்க அவங்களுடைய குட் ஹார்ட் அந்த போல்டுனஸ் அதை பார்த்து தான் ஒருத்தவங்க ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கிறாங்க இல்லையா. பொண்ணு பையனும் அவங்க ப்ரொடெக்ட் பண்ணணும். நம்ம கண் மட்டும் ஒரு தப்பு நடக்குது, ஒரு காதால் நம்ம கேட்குற ஒரு சத்தத்தை கேட்கும்போது அப்படியே கிராஸ் பண்ணி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் அந்த போல்டுனஸ் தான் ஜிமினுக்கு பிடிச்சிருக்கும். அப்போ அந்த டைமில் தான் ஜிமினுக்கிட்டே க்ரஷ்ஷாக மாறியிருப்பாங்க.
இப்போ நம்ம ஜிமின் ப்ரெசென்ட்டில் வராங்க. எனக்கு அப்போ தான் டேவை பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் ஃபாலோ பண்ணேன். அப்புறம் கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் தெரிஞ்சிச்சு டேக்கு வந்து ஆல்ரெடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. யாரை சொல்லிட்டாங்க? அதை ஜெஸி நான் சொன்னேன்மா ரொம்ப அழகாக இருப்பாங்க அந்த அக்கா சொல்லிட்டாங்க. அப்புறம் ஆனால் அவங்க வந்துட்டு சீட் பண்ணிட்டாங்களாம்மா சொல்லிட்டாங்க. சீட் பண்ணிட்டாங்களாம்மா. ஆமாம், ஆக்சுவலாக ஜெஸ்ஸியோட அப்பா இருக்காங்களா அவங்களும் டே சார் டேங்க சரி இருக்காங்களா. ஆமாம், அவங்களுடைய அப்பாவும் பிஸ்னஸில் வந்துட்டு கொஞ்சம் ரைவலாக இருக்காங்களாம்மா. அவங்கள பிஸ்னஸில் எப்படியாவது இவங்களை வந்து மீட் பண்ணணும், இல்லை அவங்களோட ஒன்றா சேரணும் அப்படின்றக்காக ஜெஸ்ஸி அக்கா வந்து லவ் பண்ண சொல்லி அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க. ஏன்னா லவ் ஃபேக்கு. ஆமாம்மா, டேங்க்ஸ்னே சொல்லுவாங்க. ஃபீலிங்ஸோடு விளையாடக்கூடாது, யாரோட ஃபீலிங்ஸோடு விளையாடக்கூடாது சொல்லிட்டு அவரே சொல்லுவார். ஆனால் அப்படி இருக்கப்போ அவங்களோட ஃபீலிங்ஸோடய அவங்க விளையாடிருக்காங்க. டேங்க்ஸ்னே ரொம்ப சின்சியராக லவ் பண்ணாரம்மா. அவங்கள ரொம்ப சின்சியராக ரொம்ப ஜென்யூனாக லவ் பண்ணாரம்மா. எந்த இடத்துல அவங்ககிட்ட அவ்வளோ இதாக நடந்து டீசெண்டாக நடந்துப்பாங்க. நம்ம கொஞ்சம் கூட மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க. கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட காலேஜில் அவங்க லவ் பண்ணுறாங்கன்னு ரொம்ப டேஸாக இருக்கும் தெரியாமல் இருக்குது. அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அவங்களே அந்த அக்காவை தான் ஓப்பனாக நான் டேங்கை லவ் பண்ணுறேன், டேங்க் டேர் வரக்கூடாது சொல்லிட்டு அப்போலாம் ஃபைட்டில் பண்ணுறது, மற்றவங்களை புலி பண்ணுறது அப்போலாம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு மேரேஜ் கூட அரேஞ்ச் ஆகிட்டு லாஸ்ட் மினிட்ல தான் அவங்க வந்துட்டு எனக்கு மேரேஜ் விருப்பம் சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல அம்மாவுக்கு கேட்க ஒரு மாதிரி இருக்குது என்னதுக்கு. ஆமாம்மா, அதுக்கப்புறம் தான் டேங்க்ஸ் எனக்கு பார்த்து அதுவும் அவங்களுக்கு எனக்கா அந்த காலேஜ் படிக்கிறது மேரேஜில் அரேஞ்ச் ஆனிச்சு. எல்லோரும் டேங்க்ஸ் எனக்கு மேரேஜ் சொல்லிட்டு எல்லாம் விஷ் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியாக போணுச்சு. அப்போ தான் நான் கூட நினச்சேன் டேங்க்ஸ் எனக்கு மேரேஜ் சொல்லிட்டு. எனக்கு அவர் மேலே ஒன் சைட் லவ்வே வந்துச்சுமா சொல்லிட்டு எனக்கு ரெஸ்ட் டூ லவ் சொல்லிட்டு ஜிம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்க மேரேஜ் வந்து ஸ்டாப் ஆகி சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டார். அதுக்கப்புறம் அவங்க எங்கே போகிறாங்கன்னு தெரியல. அந்த அக்கா அவர் மட்டும் 1 வீக் ஆகின் காலேஜ் வந்தார். ரொம்ப அப்செட்டாக இருந்தார். அப்போ எல்லோரும் டேங்க்ஸ் ரொம்ப பாவமாக பார்த்தாங்க. அப்போ தான் நான் அப்புறம் மீட் பண்ணேன். சரி நீங்கள் பாருங்கள், நீங்கள் எந்த தப்பும் பண்ணல, நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஹைட் டவுன் பண்ணாதீங்க, நீங்கள் ஹைட்டை வந்துட்டு லிஃப்ட் பண்ணி நடங்க, அதான் உங்களுக்கு அழகாக இருக்கும் சொல்லிட்டு நான் டேங்க்ஸ் நேற்று சொன்னேன். அப்போ அவருக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. என்ன சொல்கிறேன்னு கேட்டாங்க. அப்போ நீங்கள் தானே கம்ஃபர்ட் பண்ணீங்க, நானும் உங்களை சொல்கிறேன் சொல்லிட்டு நானும் அவர் கம்ஃபர்ட் பண்ணாமல் அவருக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த டைம். ஓகே சொல்லிட்டு அவர் சின்ன பையனாக எனக்கு பார்த்துட்டு போனார். அப்புறம் எனக்கு தெரியலம்மா, அதுக்கப்புறம் எனக்கு அவர் வந்துட்டு எனக்கானவராக எனக்கு பார்க்க தோணுச்சு. ஏன்னா அவர் வந்து தனியாக இருக்குது எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. அதுக்கு முன்னாடி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப ஃபன் பண்ணிட்டு ஹாப்பியாக இருப்பார். அவர் மேரேஜ் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் அந்த அக்கா அவரை விட்டு போனதுக்கப்புறம் ரொம்ப உடஞ்சி போயிட்டார், ரொம்ப ஹார்ட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் தான் நான் அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அவரை ரொம்ப ரொம்ப டீப்பாக பிடிக்க ஆரம்பிச்சு. ஒன் டே நானும் போய் லவ் சொன்னேன். அப்போ சொன்னார் இங்கே பாரு நான் ஆல்ரெடி ஹார்ட் ஆகிருக்கேன், இதெல்லாம் வேண்டாம் சொன்னார். நான் சொன்னேன் இல்லை சொன்னேன், நான் உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணல, எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா நீங்கள் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனாக்கா அப்படியே இருந்துடல, நான் உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் எப்போவுமே அப்படி சொல்லி ஜிம் நான் சொன்னேம்மா. அப்போ தான் டேஸ்ட் நேரம் ஓகே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 2 months ஆஃப்டர் தான் டேக் வந்து ஜிம்மில் பிடிச்சிருந்துருக்கும். எப்படினாக்கா ஜிம் வந்துட்டு டேக்கோட தள்ளி தான் இருப்பார், தள்ளியே தான் பார்த்துட்டு இருப்பார். அவருக்கு என்ன வேணுமோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி பண்ண சொல்லுவார். அது ஜிம் டேக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிக்குது. அப்புறம் லவ்னு அவர் கன்ஃபார்ம் பண்ண தெரியல. ஆனால் காலேஜ் லாஸ்ட் கிராஜுவேட் அன்றைக்கி அவர் கன்ஃபார்ம் பண்ணுறாரு ஜிம் வந்துட்டு நம்ம லைஃப் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜிம் வந்துட்டு அடிக்கடி டே தூரத்தில் வந்து பார்த்துட்டு இருப்பாரு, கம்ஃபர்ட் பண்ண நினைக்கிறாரு. ஆனால் கிட்ட போக கொஞ்சம் பயம், டே வந்துட்டு இதெல்லாம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயம். அந்த ரீசனால தள்ளி இருப்பார். இதை நம்ம டேவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பாங்க. பாரு அவனை ரொம்ப லவ் பண்ணுறா, அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல, நீ வந்து ஒரு சான்ஸ் கூட சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் டேவை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் சொல்லியிருப்பாரு என்ன வந்துட்டு இப்போ வெளியே கூட்டிகிட்டு போகிறது அதெல்லாம் பண்ண முடியாது, நீ ஸ்டடீஸை ஃபோக்கஸ் பண்ண ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே காலேஜ் விட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஜிமினும் ஓகே டே சரி எனக்கு ப்ராப்ளம் சொல்லிட்டு ஃபோன் நம்பரை ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் டே வந்து டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, ஜிம் டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. ரொம்ப ரேர் தான் வெளில போகிறதுலாம். இப்போ நம்ம ஜிம் செகண்ட் இயர் படிச்சிருக்காங்க. ஓகேவா, அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க ஜிம் அம்மா கிட்ட இதாமல் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சீனியர் வந்துட்டு நம்ம சீனியர் இருக்காங்க, அவங்க அப்பா வந்து ரொம்ப கோவப்பட்டிருக்காங்க. நீ வந்துட்டு ஒரு பர்சன் நம்பி ஏமாற பார்த்துருக்க, எல்லாமே போயிருக்கும், என்ன பண்ணுறியா ஒரு நாள் வச்சு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு ஒரு லெவலில் போய்ட்டு வீக்காக இருக்க ஒரு பையனை அது சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சீனியர் வந்துட்டு எனக்கு ப்ராப்பர்ஸ் எதுவும் வேணாம், எனக்கு வீடே வேணாம்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு விளையாண்டு சொல்லிட்டாங்க. என்ன காமா அவர் தங்கச்சிட்டியா, அவங்க கூட ரொம்ப நல்ல போனதா, அவங்க கூட வந்துட்டு அடிக்கடி பேசுவாங்க என்கிட்ட சொல்கிறாங்க. அப்படி அவங்க ஆமாம் ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனால் பார்த்துக்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் தான் சீனியர் சொன்னேன் நீங்கள் தனியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓனா என்ன பண்ணுங்க சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் சீனியரும் அவங்களோட ஃப்ரெண்ட் இருக்காங்க ஜங்குக்கு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்குமா, அவருக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு, அதான் நான் டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லைம்மா அப்படி சொல்லிட்டு ஜிமின்னு சொல்கிறாங்க. ஏம்மா எப்போதும் கூட பேசிகிட்டே இருந்துட்டு ஹேண்டை பிடிச்சிட்டே இருந்ததில்ல அவ்வா சொல்கிறாங்க. இல்லைடா தங்கம் அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது, அதனால தான் நான் அவர் டிஸ்டர்ப் பண்ணல. இது எங்களோட ஃபஸ்ட்டு வேலண்டைன்ஸ் டே, எனக்கு அவர் கூட இருக்கணும்னு ஆசை தான், ஆனால் எனக்கு அவர் டிஸ்டர்ப் பண்ண விருப்பம் இல்லைம்மா. அவர் ஆல்ரெடி ஹார்ட் ஆகிருக்காரா, இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்காரு. ஸோ அதனால் கொஞ்சம் அவர் ஹாப்பியாக இருக்கட்டும்மா, நான் அப்புறமா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஓகேப்பா எனக்கு ஹாப்பியாக இருக்குது, எனக்கு டே உன்னை ஹார்ட் பண்ண மாட்டார்ல, உன்னை விட்டு மாட்டா சொல்ல. இல்லைம்மா கண்டிப்பாக ஒரு ஹார்ட் பண்ண மாட்டாருமா, ரொம்ப நல்ல பர்சன்மா, அவர் யாரோட ஃபீலிங்ஸோடு விளையாட மாட்டார்மா சொல்லிட்டாங்க. எனக்கு இது போதும்ப்பா அப்போ சொல்லி ஜிம்மில் அம்மா சொல்லிட்டாங்க. ஓகேம்மா நான் வீட்டுக்கு போவோம், நான் வந்து ரூம் போவோம் அப்போப்பா சொல்லிட்டாங்க. ஜிம்மில் ரூம் போயிடுறாங்க. ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க என் பையன் யாரையும் ஹார்ட் பண்ண மாட்டான், சேம் அதே மாதிரி டேங்க ஆல்ரெடி ஹார்ட் ஆகிருக்காங்க, அவங்களுக்கு லவ்வோட வேலையை தெரியும், இவங்க 2 பேர் லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா ப்ரே பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம் ரூமுக்கு வராங்க, ரூமுக்கு வந்து படுக்கிறாங்க. படுத்துட்டு அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணுறாங்க. அவருக்கு டேவோட ஞாபகம் தான் வருது. ஐ லவ் யூ டேங் சொல்லி ஜிம்மில் அப்படி வந்துட்டு அந்த பிள்ளையை ஹக் பண்ணி தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம்
டே அந்த மீட்டிங் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருப்பாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி நைட்டு டைம் ஒரு 8 o'clock இருக்கும். இப்போ ஜிமினுக்கு ஒரு கால் வருது. ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் வந்து லஞ்ச் டின்னர் சாப்பிட்டு கீழே இறங்க தான் வந்திருப்பாரு. இப்போது கரெக்டாக கால் வருது. அந்த ஜிமின் பிக் பண்ணுறாங்க. ஹலோ டே அப்படி சொல்கிறாங்க. இப்போது டே தான் ஜிமின் அவனை பார்க்குற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்குறான் டே எங்கே சொல்கிறாங்க. வீட்டுக்கு முன்னாடி வெளில வரையா சொல்கிறாங்க. ஓ அப்படியே அதோ வரேன் டே சார். ஜிமினும் கீழே வராங்க. அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அப்பா வந்துட்டு ஆஃபீஸ் போய்ட்டு வந்துட்டாங்க. என்னப்பா சொல்கிறாங்க. அம்மா நான் போயிட்டு டேவை பார்த்துட்டு வரமா சொல்கிறாங்க. இந்த டைம்லையா? ஆமாம்மா சொல்கிறாங்க. சரி போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அப்பாவுக்கு தெரியாமல் எஸ்கேப் போய் வந்துடுறாங்க. இந்த பக்கம் ஜிமின் அப்பா சாப்பிட்ருக்காங்க. ஜிமின் அம்மா சர்வ் பண்ணிட்டுருக்காங்க. எங்கே ஜிமின் சொல்கிறாங்க. அவங்க முன்னாடி சாப்பிட்டு படுத்துட்டாங்க சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே சார். ஜிமின் அப்பா உங்கள் கேஷில் இருக்காங்க. இந்த ஜிமின் அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட், அதனால தான் இப்போ ஜிமின் நான் வெளில போகிறாங்க. பார்த்துட்டே நினச்சிருக்காங்க. டே சொல்கிறாங்க. பக்கத்தில் இருக்க பார்க் போகலாமா ஜிமின் சொல்கிறாங்க. பார்க்கா டே சொல்கிறாங்க. ஓகே சார். 2 பேருமே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. டே முன்னாடி நினைக்கிறாங்க. ஜிமின் பின்னாடி நடக்கிறாங்க. ஜிமினுக்கு டேவோட ஹேண்டை ஹோல்ட் பண்ண ஆசையாக இருக்குது. இப்போ டே அதை புரிஞ்சுக்கிட்டு அவரே வந்துட்டு ஒரு ஸ்டெப் நிற்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. டே இப்போ ஜிமின் ஹேண்டை பிடிக்கிறாங்க. வா சொல்லிட்டு ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிமினுக்கு அது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இதுவே போதும், இது ஹேண்டில் வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலாக 2 பேருமே ஒரு பார்க்கு தான் போகிறாங்க. அங்கே போய்ட்டு என்ன டே அந்த அவரோட கார் நினச்சிக்கு. ஜிமின் பார்க்குறாங்க. இங்கே யாசிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து கார் கிட்டே போய்ட்டு கார் டோர் டிக்கி ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணாக்க ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் ரொம்ப அழகாக இருக்குது. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே மை லவ் அப்படி போட்டுருக்கு ஒரு கேக்கு. நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. அப்படி பார்த்து ஒரு ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க. நீ எனக்கு லவ் ஜிமின் ஓகேவா? எனக்கு இந்த அளவுக்கு பிஸ்னஸ் இம்பார்ட்டண்ட்டோ சேம் நீ எனக்கு இம்பார்ட்டன்ட் ஓகேவா? நான் இதெல்லாம் பண்ணுவேன் கண்டிப்பாக. நீ எதுக்கு எங்கிடக்கூடாது ஓகேவா? நீ என்னோட ப்ரீஷியஸான ஒரு பர்சன். ஸோ நான் வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஓகேவா? கொஞ்சம் லேட்டாக சொல்லிட்டேன். நான் ஒன்றும் கோவம் இல்லை சொல்லிட்டாங்க. எனக்கு உங்கள் மேலே எப்படி கோவம் வரும்? எனக்கு அதெல்லாம் எதுவும் இல்லை. நான் அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படி சொல்கிறாங்க. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே ஜிமின் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிமின் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஹக் பண்ண அப்படி சொல்லி ஜிமின் டே தான் ஹேண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிமின் போய் டேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. லவ் டே ஏன் சொல்லிட்டாங்க. லவ் டூ சொல்லிட்டு டேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம டே தான் சரி ஓகே கேக் கட் பண்ணலாமா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. கேக் கட் பண்ணலாமா சொல்கிறாங்க. ஓகே டே சொல்கிறாங்க. இப்போ டே வந்துட்டு காரில் அந்த டிக்கி ஓப்பன் பண்ணி டிக்கியில் தான் டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அது அப்படியே கேட்க விளையாட்டுக்கிறாங்க. எடுத்துகிட்டு வந்து அப்போ அந்த பார்க்கில் ஒரு ஸ்டோன் பெஞ்ச் இருக்கும். அந்த ஸ்டோன் பெஞ்சில் போய் வைக்கிறாங்க. வச்சுட்டு கேண்டில்ஸ் ஆன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம டே தான் விஷ் பண்ணிக்கலாமா சொல்கிறாங்க. ஓகே சார். 2 பேருமே ப்ரேயர் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் நினைக்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ஜஸ்ட் டேங்கோட லவ் மட்டும் போதும் கடவுளே. ஆனால் டே எனக்கு இவ்வளோ பண்ணுறாங்க. எனக்கு இதெல்லாம் வேண்டாம். ஒரு ஹாப்பியாக தான் மட்டும் போதும். எனக்கு அவர் ஹாப்பினஸ் மட்டும் தான் வேணும். அவர் எப்போ ஹாப்பியாக வச்சுக்காங்க அது போதும். சொல்லி ஜிமின் தான் ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம டே பார்த்தா எனக்கு ஒரு ப்ரீஷியஸான கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க. இது வரைக்கும் நான் ஜெசிக்கு வந்துட்டு நிறைய கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கேன். அவ்வளோ பண்ணியிருக்கேன். அவள் எதிர்பார்த்தாலும் பார்க்காட்டி எல்லாமே பண்ணியிருக்கா. ஆனால் மனசார பண்ணேன். ஆனால் அவள் எதையுமே வந்துட்டு என்கிட்ட மனசார அக்செப்ட் பண்ணிக்கலாம். அவள் லவ் பண்ணவே எனக்கு தெரியுமே ரொம்ப ஹார்ட்டான. இனிமேல் அவளை என் லைஃப்பில் ஜிமின் மட்டும் தான் ஓகேவா? என் ஜிமின் எல்லாம் கூட லைஃப் லாங் இருக்கணும். அவனுக்கு எல்லா ஹாப்பினஸ் நான் கொடுக்கணும். அவன் சின்னதாக கூட ஹார்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட போயிடவே கூடாது. எப்போவும் லைஃப் லாங் என் கூட இருக்கணும். அவன் என் கூட ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன வந்து எனக்கு வந்து அந்த ஹாப்பினஸை கொடுங்க சொல்லிட்டு என்னோட ஜிம்மில் நான் ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் விஷ் பண்ணுறாங்க. ஃபைனலாக 2 பேருமே வந்துட்டு அந்த விஷ் முடிச்சிடறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க. கட் பண்ணலாமா சரி. இப்போ 2 பேரும் சேர்ந்து கேண்டில்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்ந்து கட் பண்ணுறாங்க. கேக் கட் பண்ணிட்டு டே தான் வந்துட்டு கட்ட சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஷையாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. நான் பாய் ஃப்ரெண்டு தானே சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்லிட்டே தான் ஃபிட் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மில் ஹாப்பி வாங்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மின் டேக்கு ஃபிட் பண்ணுறாங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 4 பசங்க தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. அப்படி எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் சரி எங்களுக்கும் ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க. டே ஹாஜி ஃப்ளிக்ஸ் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி வந்தீங்க சொல்கிறாங்க. நாங்களும் வந்தோம். ஜிமின் வந்து வீட்டுக்கு போனோம். ஜிமின் வீட்டில் தான் நாங்கள் பக்கத்தில் தானே இருக்குது. நாங்கள் பார்த்து எங்கடா ஜிமின் டைம் வேலை போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்த மாதிரி 2 பேரும் ஃபாலோ பண்ணி வந்தோம். அப்போ தான் தெரிஞ்சது டேங்க்ஸ் நீ வந்து வந்திருக்காங்க சொல்லிட்டு. அப்புறம் சரி 2 பேரும் எங்கடா போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க வந்தால் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நான் நினைக்கவே இல்லைடா. நான் அவன்கிட்ட சொன்னேன் ஜிம்முக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறா சொல்லிட்டு. ஆனால் நினச்சி கூட பார்க்கல. இப்படி சொல்கிறாங்க. நான் வந்து கேக்கு ஷாப்க்கு ஆர்டர் பண்ணேன்னா அது மாதிரி ஃபோன் பண்ணான். இந்த மாதிரி கேட்க வேணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எழுதி ரைட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ தான் நினச்சி என்ன பண்ண போகிறான் அவன் சொல்லிட்டு. அப்புறம் யோசிக்க வரடா இவ்வளோ அழகாக சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஆமாடா ஜிம்மில் எவ்வளோ ஹாப்பியாக இருக்க மாதிரி இது போதும். அவங்க 2 பேரும் ஹாப்பியாக இருக்கட்டும் சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. காய் நம்ம ஜங்குக்கு அதுக்கப்புறம் ஹாஜுன் அப்புறம் ஃபிலிக்ஸ் 4 பேர் நின்றுருக்காங்க. இப்போ நம்ம டேவும் ஜிம்மும் மாறி மாறி கேட்க ஃபிட் பண்ணிக்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஹேண்டை காட்ட சொல்கிறாங்க. எதுக்கு டே சொல்கிறாங்க. ஹேண்டை காட்ட சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் ஹேண்டை காட்டுறாங்க. இப்போ நம்ம டே ஒரு பிரேஸ்லெட் வந்து வேர் பண்ணி விட்றாங்க. இது எதுக்கு சொல்கிறாங்க. என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கான ஃபர்ஸ்ட் கிஃப்ட் நல்லா இருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அழகாக இருக்கான இதை நான் எதிர்பார்க்கவே சொல்கிறாங்க. நீ பார்க்காத தருவாங்க ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ அவங்க நெக்கு காட்டிங்களா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. நெக் வாங்க சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் ஒரு பாக்கெட்லேருந்து ஒரு பாக்ஸ் எடுக்கிறாங்க. எடுத்து ஓப்பன் பண்ணுறாங்க. அது நம்ம ஜிம்மில் கையில்
விஜே அப்படி சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதாவது வி அண்ட் ஜிமின் இருக்காங்க தான் அப்படி போட்டிருக்காரு. ரொம்ப அழகாக இருக்குது இந்த செயின் வந்துட்டு நம்ம ஜிம்மி வாங்கியிருப்பாங்க. இதை சொல்கிறாங்க உங்களுக்காக என்னோட ப்ரெசென்ட் கொடுக்கணும்னு நினச்சேன்னா ஆனால் அன்றைக்கி பார்க்க முடியாதுன்னு நினச்சேன். சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலண்டைன்ஸ்க்காக நான் உங்களுக்கு வாங்கினதை சொல்கிறாங்க. இப்போ டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஜெஸ்ஸி இது வரைக்கும் டேக்காக கிஃப்ட் கூட வாங்கினது கிடையாது. முதல் தடவை ஜிமின் வாங்குறாங்க. அதுக்கு ரொம்ப ஹாப்பியாக ட்ரூ லவ் எங்கே இருக்கும் அங்கே தானே எல்லாம் நடக்கும். இப்போ டே பார்க்குறாங்க போட்டு விட ஜிம்னு சொல்கிறாங்க. நம்ம ஜிம் போட்டு விடுறாங்க. டேக்கு ஹாப்பியாக இருக்குது. பட் டே ஜிம்மோட ஃபேஸை கப் பண்ணிட்டு அவருடைய லிப்பில் போய்ட்டு ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாங்க. இதை ஃபஸ்ட்டு கிஸ் அவங்களுக்கு இவங்க இப்போ லவ் பண்ணி ரொம்ப டேஸ் இருக்கும். இதை ஃபஸ்ட்டு கிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்னும் டேக் கிஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ சொல்கிறாங்க. இப்போ 2 பேர் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு ஹாப்பியாக இருக்குது. இன்னும் உனக்கு ஹாப்பி தானே ஜிம்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பி டே சொல்கிறாங்க. இந்த சட்டை கொடுக்குறாங்க. இதை சொல்கிறாங்க டெடி பேர் உனக்கு பிடிக்கும்ல அப்படி சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டெடி பேர் சொல்கிறாங்க எனக்கு தெரியும் என்னதான் நம்ம வீட்டில் எவ்வளோ டெடி பேர் இருந்தாலும் பாய் ஃப்ரெண்ட் வாங்கி கொடுக்குறதுன்றது எல்லாருக்கும் பிடிச்சது தானே. நீ உனக்கு அந்த ஆசை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்னுக்கு ஆசை தான் ஆனால் எதிர்பார்க்கல இதெல்லாம் டே வாங்கி தருவாங்க சொல்லிட்டு ஆனால் டே கொடுக்குறாங்க. அப்புறம் இது சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க ஃப்ளவர்ஸ் சொல்கிறாங்க வச்சுக்கோ சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. ஹாப்பி தானே ஜிமின்னு சொல்கிறாங்க. பாருங்க டே சொல்கிறாங்க ஜிமின்னு எனக்கு தெரியும் நான் எதுவுமே வாங்கி கொடுக்கலாம் கூட ஹாப்பியாக இருப்பேன் சொல்லிட்டு இருந்தாலும் என் பாய் ஃப்ரெண்டாக எதுக்கு எங்கிடக்கூடாது ஓகேவா நீ ஏன் வந்து கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு சார் ஏன் நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் உங்களுக்கு என்னைக்கு என்கிட்ட கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்களோ என்னைக்கு வந்து என்னை அக்செப்ட் பண்ணிக்க தோணுதோ அன்றைக்கி வந்துட்டு சொல்லுங்கள் அதற்கு வெயிட் பண்ணுற சொல்லிட்டு என் பின்னாடி சுற்றின பையனை ஓகேவா எனக்கு ஃபஸ்ட் டே பார்க்கவே பிடிச்சிருந்துச்சி ஏதோ ஒரு அட்ராக்ஷன் கூட இருந்துச்சு. அப்போ நான் இந்த ஜூனி வேறு ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு மட்டும் தான் நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் என் பாய் ஃப்ரெண்டாக வரும் சொல்லிட்டு சத்தியமாக நினச்சி பார்க்கல. அதுக்கப்புறம் பையன்களாக மாறும் சொல்லிட்டு எவ்ரிடே எனக்கு கம்ஃபர்ட் பண்ணிட்டே இருப்பேன். ஒன்றும் அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணியிருக்கேன். என் லைஃப்பில் உன்னை மறக்கவே மாட்டேன் ஒரு செகண்ட் கூட சரியா இவர் மை ப்ரீஷியஸ் சொல்ல மாட்டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க இதுவே போதுன்ற அளவுக்கு இருக்குது. பட்டே சரி ஓகே வீட்டுக்கு போறியா டைம் ஆகும் அப்பா அம்மா தேடுவாங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க கொஞ்ச நேரம் கூட உட்காந்துக்கலாமா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க ஓகே சொல்லிட்டு 2 பேர் ஸ்டோன் மஞ்சில் உட்காருறாங்க. ஜிம் டேவோட ஹெட்டில் போய் ஷோல்டர் ஷோல்டரில் ஹெட் வச்சுக்கிறாங்க. வச்சுக்கிட்டு டேவோட ஹேண்ட் அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணி பிடிக்கிறாங்க. டேவும் அவர் மொத்த ஃபிங்கர் அடையும் அப்படி ஜிம்மோட ஹேண்ட் அப்படியே அழகாக ஹோல்ட் பண்ணி பிடிக்கிறாங்க. 2 பேருக்கு ஒருத்தர் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஒரு மாதிரி அழகாக எதுவும் பேசிக்கிறதுலாம் எதுவும் இல்லை. 2 பேரும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒருத்தர் மேலே ஒருத்தர் அவ்வளோ ஹைட்டாக சாச்சிக்கிட்டு இருக்க அழகாக உட்காந்துருக்காங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது யங் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க எனக்கு அதை விட ஹாப்பியாக இருக்குது சொல்லிட்டே சொல்கிறாங்க. பிஸ்னஸில் எப்படி போகுது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்களா சொல்கிறாங்க. இல்லை நார்மலாக தான் போயிட்டுருக்கு. ஜங்குக்கு இருக்காங்க ஹெல்ப் பண்ணுறா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நல்லா தான் போயிட்டுருக்கு. நீ ஸ்டடீஸ் சொல்கிறாங்க நல்லா போகுது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சொல்கிறாங்க. ஓகே ஜிமின் நீ ஸ்டடீஸ் இன்னும் ஒரு 2 இயர்ஸ் இருக்குமா இப்போ ஸ்டடீஸ் முடிக்கிறதுக்கு இருக்கு. ஆமாம் டே சொல்கிறாங்க. ஓகே நான் 2 இயர்ஸ் ஆஃப்டர் ஒரு மேரேஜ் பண்ணிக்கிறேன் சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓகேவா எப்போ நாள் நான் வெயிட் பண்ணுறேன் எவ்வளோ டேஸ் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் வந்துட்டு லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும் ஏன்னா நீங்கள் ஓன் ஃபீல்டில் நிற்கிறீங்க இல்லையா சொல்கிறாங்க. எனக்கு தேங்க்யூ ஜிமின் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க எனக்கு எவ்வளோ டைம் கொடுக்குறதுக்கு எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறாங்க. ஓ அண்டர்ஸ்டாண்டிங்காக பண்ணிக்கிறதுக்கு தேங்க்யூ தான் நான் சொல்கிறாங்க. வேறு என்ன வேணும் அப்படி கேட்குறாங்க. எனக்கு எதுவும் வேணாம் நீங்கள் ஹாப்பியாக தான் மட்டும் போதும் அப்படி சொல்கிறாங்க. அப்படியா நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் எப்படி என் லைஃப்பில் வந்து அப்படியே ஹாப்பியாக தான் இருக்கேன் சரியாக சொல்கிறாங்க. மை பெயின் ஹிலார் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம்க்கு ஹாப்பியாக இருக்குது. ஜிம்னு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம டேம் ஷோல்டர் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துருப்பாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஓகே டே டைம் ஆகுது எங்கள் வீட்டுக்கு கூட ரெஸ்ட் எடுங்க ஏன்னா டே ஃபுல்லாக ஆஃபீஸ் வந்துருப்பீங்க போயிட்டு ரெஸ்ட் எடுங்க சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குங்க சொல்கிறாங்க. டேக்கு ஹாப்பியாக இருக்குது. டே கொஞ்சம் ஜிம்மில் கூட்டிகிட்டு போகணும் அளவு கூட தோணுது ஆனால் கொஞ்சம் அவசரப்படாதுன்னு சொல்லிட்டு டே பார்க்குறாங்க. சரி ஓகே போய்ட்டு வரட்டா ஓகே டே சொல்கிறாங்க. நான் வீடு வரைக்கும் கொஞ்சம் ட்ராப் பண்ணவா இல்லை டே நீங்கள் போங்க பக்கத்தில் இருக்க வீட்டு என்ன நடந்து போய்க்கலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்கிறாங்க எடுத்துகிட்டு போயிடுவா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க வீட்டில் சொல்கிறாங்க நான் மேனேஜ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. ஓகே ஜிமின் சொல்லிட்டு மட்டும் கார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டே அப்படி மூவ் பண்ணுறாங்க. இது பக்கம் ஜிமின் பார்க்குறாங்க. அந்த ஃப்ளவர்ஸை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை டே ஆனால் எனக்காக இவ்வளோ பண்ணுறீங்க லவ் யூ லாஸ்ட் டே சொல்லிட்டு ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு உங்கள்கிட்ட எதுவுமே வேணாம் நீங்கள் மட்டும் போதும் உங்கள் லவ் மட்டும் போதும் சரியா என்னால் எனக்கு ஃபஸ்ட் டைம் வாங்கி கொடுத்துருக்கீங்க சார். ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. பிரேஸ்லெட்டை பார்த்துட்டே இருக்காரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஜாங்க இவங்களாம் கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஜிமின் ஃபைனில் அவர் வீட்டுக்கு பண்ணிட்டாரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிமின் தான் அவ்வளோ ஹாப்பியாக கிளம்புறாங்க காலேஜுக்கு. ஜிமின் அம்மா பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க அம்மா சொல்கிறாங்க இது என்ன சொல்லிட்டு ஹேண்டை பார்க்குறாங்க. அம்மா இதே சொல்கிறாங்க சொல்லு டேவோட கிஃப்டாக சொல்கிறாங்க. ஆமாம்மா டேவோட கிஃப்ட் எப்படி இருக்க சொல்கிறாங்க. சோ க்யூட்டாக இருக்குடா ரொம்ப அழகாக இருக்குது அந்த பையன் நல்லா டேஸ்ட்டு போட சொல்கிறாங்க. ஆமாம் என் ஹேண்டுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுதுமா சொல்கிறாங்க. ஆமாப்பா ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. இதாம்மா டேவோட ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு சொல்கிறாங்க. பத்திரமா வச்சுக்கோ சொல்கிறாங்க. ஓகேம்மா நான் போயிட்டு வரலாம் சொல்கிறாங்க. ஓகேப்பா பத்திரமா போய்ட்டு சொல்கிறாங்க. ஜிமின் கிளம்பிடுறாங்க காலேஜுக்கு. அந்த பக்கம் டே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. டே வந்துட்டு ஒரு மிரர் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்குறாங்க ஜெயினே பார்த்துட்டு இருக்காங்க. என்னோடய ஃபர்ஸ்ட் கிஃப்ட் எனக்கு ஜிமின் கொடுத்தது ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிற பட்டே தான் அதே பார்த்து ரசித்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது ஒரு வீட்டை பார்க்குறாங்க. எங்கே சொல்கிறாங்க என்ன அப்படி கேட்குறாங்க. டேங்க் பாவல்லையா டேக்கு வந்துட்டு அகைன் ஒரு மேரேஜ் சொல்கிறாங்க. பாரு ஏற்கனவே பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்த ட்ரை பண்ணா சொல்கிறாங்க. எங்கள் டேக்கு தெரியாதுங்க அந்த பொண்ணு ஃபேக்காக வந்துட்டு லவ் பண்ணுறா சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. சத்தியமாக டேக்கு தெரியாதுங்க மேரேஜ் வரைக்கும் வந்து அந்த பொண்ணு போவான்னு சத்தியமாக டேக்கு தெரியாதுங்க. அவன் என்னங்க பண்ணுவான் நீங்கள் புரிஞ்சு பேசுங்க. இப்போ மட்டும் என்ன டே நம்ம
நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, தனியாக கம்பெனி தான் ஆரம்பிச்சிருக்கான், புரிஞ்சுக்கோங்க. டேவை வந்துட்டு வீட்டுக்கு சேர்த்துக்கலாங்க, அவன் வந்து வீட்டை விட்டு போயிருக்காங்க, நீங்கள் தாங்க பேச சமாதானம் பண்ண சொல்லிட்டேன். நான் இதுக்கு சமாதானம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோட அப்பா திட்டுறாங்க. இப்போ நம்ம டேவோட அம்மா பார்க்குறாங்க, பாருங்க பாருங்க அவன் என்ன சொல்லிட்டுங்க அது சொல்கிறாங்க. யார் அவன் சொல்கிறாங்க, பாருங்க அவன் எல்லாரும் நம்புவான், நம்பிட்டு கசிக்கிற ஹார்ட் ஆயிடுவான், அதுதான். மற்றபடி அவன் வந்து தப்பான பையனுங்க, அவங்களுக்கு தெரியாதா, கோவப்படுவான், ஏதாவது தப்பான கோவம் வந்து அடிச்சிருவான், அவ்வளோதான். மற்றபடி நம்ம பையன் தப்பான பையனை சொல்லிட்டாங்க. டேவோட அப்பாவுக்கு அது புரியுது. ஆனால் லவ்வில் போய்ட்டு யாரும் அப்படி வீக்காக இருப்பாங்க சொல்லிட்டாங்க. ஏங்க லவ்ன்றது எவ்வளோ பெரிய பர்சனாக இருந்தாலுமே லவ்வில் வந்துட்டு வீக்காக தானே ஆவாங்க, ஒரு ட்ரூ லவ்னு நினச்சி அப்படி சொல்லிட்டாங்க. அவனுக்கு தெரியல அவன் ஃபேக்காக, அது கூட ஃபேக்காக இருக்கான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது டே பார்க்குற அப்பா சொல்லிட்டாங்க, நீ சப்போர்ட் பண்ணாட்டியா, நீ அமைதியாக சொல்லிட்டு இப்போ டேவோட அப்பா திட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே வந்துட்டு டேவோட அப்பாவோட போயிருக்காங்க. பாருங்கம்மா நீங்கள் எதுக்கும் ஒர்க் பண்ணுறீங்க, டே ஹாப்பியாக தான் இருக்கான், அதான் நான் சொல்கிறேன். டே ஒரு பையன் லவ் பண்ணுறா சொல்லிட்டு அந்த பையன் யாருமா சொல்லிட்டாங்க, நான் நேம்லாம் சொல்ல மாட்டேன், ரொம்ப நல்ல பையன் சரியா, நம்ம டேவை லவ் பண்ணுறா, டேவும் அந்த பையன் லவ் பண்ணுறா, 2 பேரும் ஹாப்பியாக இருப்பாங்க, நீங்கள் விடுங்கம்மா சொல்லிட்டாங்க. ஆனால் டே வீட்டில் நம்ம இருக்குது, வீட்டில் இருக்க பிடிக்கல, டே ஒரு மாதிரி இருக்குது தெரியுமா, என் பையன் வெளில போய் கஷ்டப்படுறான் சொல்லிட்டாங்க. அம்மா கொஞ்சம் டேஸ் அண்ணா வந்து ஒர்க் பண்ணிட்டு வெளில, அவர் தான் கம்பெனி ஓப்பன் பண்ணிட்டார்ல, நல்லா அச்சீவ் பண்ணுவார், ஓகே ஒன் டே அண்ணா வந்துட்டு யாரை ப்ரூவ் பண்ணுவார், அப்போ அப்பாவே கூட்டிகிட்டு வருவாங்க சரியா சொல்கிறாங்க. என்னவோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த பொண்ணு ஏன் என் பையனை அப்படி ஏமாத்துனா சொல்லிட்டு நம்ம சரி ஜிம்னா அவங்க டேவோட அம்மா தான் அழறாங்க. அம்மா விடுங்க, அவங்களோட பெட்டர் பர்சன் வந்துட்டாங்க, ஓகேவா சொல்லிட்டாங்க. அப்படியா, நீ இப்போ லவ் பண்ணுற பையன் நல்ல பையனா சொல்கிறாங்க, ரொம்ப ரொம்ப நல்ல பையன் சரியா, ரொம்ப கேரிங்காக இருக்கான், டேக்கு ரொம்ப வந்துட்டு சப்போர்ட்டாக இருக்கான் தெரியுமா, அவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணுவோம், அவ்வளோ லவ் பண்ணுறாங்க 2 பேருமே, நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க சொல்கிறாங்க. அப்படியா, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அந்த பக்கம். அப்படின்னு நம்ம டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஜிமின் 3rd இயர் போயிட்டுருக்காங்க. டே பார்த்தா ஒரு நம்பர் 1 பிஸ்னஸ் மேன் ஆஃப் தி இயர் அவார்டு வாங்குறாங்க. அப்போ கேட்குறாங்க, நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டேவும் சொல்கிறாங்க, எனக்கு ஒரு பேக் பண்ண ஒரு பர்சன் இருக்காங்க சொல்கிறாங்க, உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னராக சொல்கிறாங்க, இல்லை என் லைஃப் பார்ட்னர் சொல்கிறாங்க. லைஃப் பார்ட்னர் ஆமாம், என் ஃப்யூச்சர் லைஃப் பார்ட்னராக வரப்போகிறவங்க தான் இன்னும், ஆனால் என் லைஃப்பில் இப்போ இருக்காங்க, என்னை ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணுவாங்க, உங்களால் முடியும், நீங்கள் வந்துட்டு அப்போல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபெயில் ஆக மாட்டீங்க, நீங்கள் வந்துட்டு அச்சீவ் பண்ணி உங்கள் லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க, நீங்கள் வந்துட்டு தோல்வி வந்து ஏற்றுக்காதீங்க, நீங்கள் வந்துட்டு ஃபைட் பண்ணுங்கள், உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் டைம் நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன், அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் தோல்வி வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்காதீங்க, உங்களால் முடியும், நீங்கள் வந்துட்டு நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நான் என்னால் முடியும் சொல்லிட்டு அதே ப்ராஜெக்டை நான் வந்துட்டு என்ன மிஸ்டேக் சொல்லிட்டு கரெக்ஷன் பண்ணேன், நம்பர் 1 சக்ஸஸ் பிஸ்னஸ் மேனாக மாறினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியா, ஆமாம் சொல்லிட்டாங்க. நீங்கள் எங்களுக்கு காமிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லை, அவங்க வந்து நான் என்னோட ஃபியூச்சர் ஒய்ஃபாக அவங்க என்னோட ஒய்ஃபாக மாறினதுக்கப்புறம் நான் வந்துட்டு கண்டிப்பாக காமிக்கிறேன், இப்போ வேண்டாம், ஏன்னா உங்களுக்கு சம் ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியா, ஓகே சொல்லிட்டாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, பிஸ்னஸ் மேன் ஆஃப் தி இயர் வாங்கிட்டாரு. இது டேவோட அப்பா பார்க்குறாங்க, யாராக இருக்கும் சொல்லிட்டு டேவோட அப்பாவுக்கு தெரியாது, அதனால தான் யாரை சொல்கிறாங்க, அவரும் அங்கே தான் இருக்காரு, அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ டேவோட அப்பா ஜங்குக்கு அப்படி கூப்பிட்றாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, என்ன அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. வாசல் கூப்பிட்றாங்க, ஜங்கு கிட்ட போகிறாங்க, என்னன்னு சொல்கிறாங்க, இவன் யார் லவ் பண்ணுறான் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, அங்கிள் சொல்கிறாங்க, சொல்லுடா சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்குக்கும் அவன் பேர் பார்ச்சிமின்னு சொல்கிறாங்க. பார்ச்சிமினா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. பார்க் உட்பட பையனா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கும் ஆமாம் அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. ஏன்டா முன்னாடி சொல்லி தள்ளி விட சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, பார்க் என் ஃப்ரெண்டுடா அப்படி சொல்கிறாங்க. என்னன்னு ஆமாம் என் ஃப்ரெண்டுடா, கொஞ்சம் டேஸ் நாங்கள் டச்சில் இல்லாமல் இருக்கோம், ஏன்னா அவன் பிஸியாக இருக்கா, நானும் பிஸியாக இருக்கேன், அவன் பேசதே இல்லை அப்படி சொல்கிறாங்க. என்ன அங்கிள் சொல்கிறீங்க, எனக்கு எங்கள் பாரு அவன் பையனை தான் லவ் பண்ணுறாடா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க, என் ஜிமினி அவன் லவ் பண்ணுறான் அப்படி சொல்கிறாங்க. ஜிமினி உங்களுக்கு தெரியுமா சொல்கிறாங்க. நல்லா தெரியும், சின்ன வயசில் நிறைய தூக்கி கொஞ்சிருக்கான்னு சொல்கிறாங்க. என்னன்னு ஆமாம் இப்போ தான் ரீசெண்டாக நான் பேசுனதில்லை, மற்றபடி கொஞ்சம் டேஸாக டச்சில் இல்லை, மற்றபடி எனக்கு ஜிமினி நல்லாவே தெரியும் சரியா சொல்கிறாங்க. ரொம்ப நல்ல ஃபேமிலி, என் ஃப்ரெண்டு பார்க்கு அவனும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு தான், என்ன மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, உங்களை மாதிரி அவர் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. ஆமாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு தான் அப்படி சொல்லிட்டவங்க சொல்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல ஓகேவா, என் பையனுக்காக நான் பேசுவேன் சொல்கிறாங்க. அங்கிள் இப்போ வேண்டாம், ஜிமினி படித்து முடிக்கல, ஜிமினி படிச்சுட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ டேவோட அப்பா தான் படிச்சுட்டு இருக்கானா சொல்கிறாங்க. 3rd இயர் படிச்சுட்டு இருக்கான் சொல்கிறாங்க. ஆமாம் டேவோட சின்ன பையன் தான், எனக்கு தெரியும், சரி பரவாயில்ல படிச்சு முடிக்கிட்டு நானே பேசுகிறாங்க, பாரு எனக்கு தெரியுன்றதெல்லாம் நீ சொல்லாத ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே அங்கிள் நான் வந்து சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க. சரி ஓகே நான் பார்த்துட்டு சொல்லிட்டு இப்போ டேவோட அப்பா ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம ஜிம்னையும் டேவையும் அவருக்கு அவங்களுக்கு தெரியாமல் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ ஒரு பார்க்கில் தான் உட்காந்துருக்காங்க 2 பேருமே. அதிகமாக நம்ம ஜிம்மும் டேவும் பார்க்கு தான் போவாங்க, வேற எங்கேயும் போக மாட்டாங்க. டே தான் சொல்லிட்டாங்க. டே எனக்கு வேண்டாம் சொல்லிட்டாங்க. டேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குல்ல என்கிட்ட சொல்லிட்டாங்க. நான் கம்ஃபர்டபுளாக இருக்கிறது உங்களுக்கு ஓகே தானே சொல்லிட்டேன். எனக்கு ஓகே தான், ஓகே டே நம்ம முன்னாடி சீரியனை கூப்பிடுவேன், வாங்க போங்கன்னு கூப்பிடுவேன், எனக்கு இப்போ அதெல்லாம் வந்துட்டு வேணாம், ஓகே எனக்கு டே கூப்பிட்டா தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது சொல்லிட்டு நம்ம டே சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் ஒர்க் அவுட் போக சொல்லிட்டாங்க. நல்லா போகுது. ஆக்சுவலாக ஃபாரின் போகிறேன் ஜிம் சொல்லிட்டாங்க. ஃபாரினா மீட்டிங்காக போகிறேன், நானும் ஜங்காக வந்து போகிறோம், என்னால் 1 வீக் ஒரு பார்க்க முடியாது சொல்லிட்டு போகிறோம் தான் சொல்லிட்டாங்க. அச்சோ இப்படியா அடிக்கடி போயிடுறீங்க சொல்லி ஜிம் இந்த மாதிரி கோச்சிக்கிறாங்க. கியூட்டா டே பார்க்குறாங்க. அச்சோ பாரு எனக்கு உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆசை தான், இல்லை நான் அப்படி சொல்லல, அடிக்கடி ஃபாரின் போயிடுங்க ரொம்ப மிஸ் பண்ண சொல்கிறாங்க. எனக்கு புரியுது, ஆனால் சொல்கிறாங்க எனக்கு நீங்கள் பிஸ்னஸ் மேன் ஆஃப் தி இயர் அவார்டு வாங்கினா ரொம்ப ஹாப்பினஸ் தெரியுமா சொல்கிறாங்க. அப்படியே நான் ப்ரௌடாக சொன்னேன் அம்மா கிட்ட சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க. அம்மா கிட்ட என் அம்மாட்ட நான் சொல்லிட்டேன், என்னோட அம்மாட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம், உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி அவங்கள்ட்ட சொன்னேன், அவங்க ரொம்ப ஹாப்பி. அப்படியா நீ எப்பவும் டேக் வந்துட்டு என்கரேஜ் பண்ணணும், அவரும் சப்போர்ட் பண்ணு அப்படி சொன்னாங்க சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
லைக் என்னோட அம்மாவும் அப்படி தான் ஜிம்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஆண்டி அப்படி தானே? ஆமாம், என் அம்மாவும் ரொம்ப ஸ்வீட்டு, என் தங்கச்சி ரொம்ப ஸ்வீட்டு சொல்கிறாங்க. இப்போ டேயோட அப்பா பார்க்குறாங்க, ஏன் நான் மட்டும் ஸ்பைஸியாக சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம டே தான் பார்க்குறாங்க. அவர் மேலே அப்பாவும் நல்லவர் தான், என்ன கொஞ்சம் கோவம் வர சொல்லிட்டாங்க. உங்களை மாதிரியா அப்படி சொல்லிட்டாங்க. சில விஷயங்கள் எனக்கு அப்பா கோவம் வர சொல்லிட்டாங்க. அதுவும் தப்பு இல்லை, ஏன்னா நம்ம குழந்தைங்க தப்பு பண்ணும்போது நம்ம கண்டிக்கணும்ல, அப்போ தானே குழந்தைங்க நல்ல வழியில் போவாங்க சொல்லிட்டாங்க. டேவோட அப்பா அவ்வளோதான். ஏன் ஜிமினா சும்மாவா? சின்ன வயசுல குழந்தை அவ்வளோ பாசமாக இருக்கும், இப்போ வரையும் எவ்வளோ மெச்சூரிட்டியாக பேசுகிறான் பாரு. ஸோ நம்ம டேவோட அப்பாவுக்கு ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்லையே, இந்த டைம் நல்ல சாய்ஸ் தான், நல்ல சாய்ஸ் சூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமினா வந்துட்டு, நீங்கள் ஒன்றும் உருப்படாதீங்க, அங்கிள் சீக்கிரம் பேசுவாங்க, நீங்கள் சீக்கிரம் வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அம்மா தானே மிஸ் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அங்கிளும் உங்களை மிஸ் பண்ண தான் செய்வாங்க, அவங்களுக்கு கூட உங்க மேலே கோவம் இருக்குமா என்ன பயந்துருப்பாங்க. உங்கள் லைஃப் மேரேஜ் வரைக்கும் ஸ்டாப் ஆகிருக்கலாம், அப்போ எவ்வளோ ஹார்ட் ஆகிருப்பாங்க, நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க அங்கிள், அப்போ கஷ்டமாக தான் இருக்கும் சொல்கிறாங்க. அப்படி சொல்லி ஜிம்னு சொல்லிட்டு முங்க நம்ம ஜிம்மில் டேவோட அப்பா நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம டே தான் வந்துட்டு புரியுது, ஆனால் எனக்கு ரொம்ப ஹார்ட் பண்ணுறாரு சொல்லிட்டாங்க. ஸோ ஓகே அங்கிள் தானே, இப்போ நீங்கள் அவார்டில் அவங்க கண்டிப்பாக ஹாப்பியாக தான் இருப்பார் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, மேபி சொல்கிறாங்க, கண்டிப்பாக ஒரு ஹாப்பியாக தான் இருப்பார், ஒன்றும் உருப்படாதீங்க சொல்கிறாங்க. சரி, அப்புறம் டே கிட்ட நீ பேசுகிறியா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. இல்லை டேட்ட பேசுகிறா கேட்குறாங்க. ஆமாம் நான் பேசுகிறேன், அவள் நிறைய சொல்லுவா ஃபேமிலி பற்றி அப்படி சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஒன் டே என்னோட அப்பா அம்மாவை மீட் பண்ணுவேன், நான் வந்துட்டு நான் பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி சக்ஸஸ் ஆகிட்டீங்களே, இல்லை என்ன அச்சீவ் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜ் முடிக்கணும், காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் என்னோட அப்பாட்ட கூட்டிகிட்டு போய் இன்ட்ரோ பண்ணுறேன் சொல்லிட்டாங்க. என்னோட அப்பாட்ட கூட்டிகிட்டு போய் இன்ட்ரோ பண்ணுறேன் சொல்லிட்டாங்க. ஓகே டே கண்டிப்பாக சொல்லிட்டாங்க. என் அப்பா கொஞ்சம் செட்டு தான் டே, ஆனால் எடுத்து சொன்னால் புரிஞ்சுப்பாரு. நான் அம்மாட்ட சொல்லியிருக்கேன், அம்மா கண்டிப்பாக பேசுவாங்க, நம்ம மேரேஜில் இந்த ப்ராப்ளம் வரக்கூடாது, ரெண்டு ஃபேமிலியும் ரொம்ப ஹாப்பியாக ப்ளஸ் பண்ணி நமக்கு மேரேஜ் பண்ணிக்கணும், எனக்கு ஆசையாக இருக்கட்டே சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக உன்னோட மேரேஜ் அப்படி தான் நடக்கும் சரியாக சொல்கிறாங்க. சரி நான் 1 வீக்குக்கு ஃபாரின் போகிறேன், எனக்கு ஸ்ட்ராங்காக என்ன கூட சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா நான் என்ன கொடுக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. ஓய் இங்கே பாரு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க கூட இங்கே தான் யாருமே இல்லையா, பார்க்க நம்ம 2 பேர் மட்டும் தான் இருக்கோம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு ஷாக இருக்காது சொல்கிறாங்க. எப்படி பேசுகிறேன்னு வச்சுக்கேன், எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் வரைக்கிட்ட ஃபஸ்ட்டே தான் ஜிம்மில் க்ளோஸ் ஆகிருக்கிறாங்க. ஜிம்முக்கிட்ட போகிறாங்க. இப்பட்டியோட அப்பா கிளம்பிடுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஃபைனலாக அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மில் நம்ம ஞாபகம் இல்லையோ, நம்ம பார்த்ததில்ல, போல சின்ன வயசில் பார்த்தது. இப்போ டேவோட அப்பா நம்ம தான் தெரியல, பார்த்து அங்கிள் கண்டுபிடிச்சிருவோம். டேவோ கூட ஞாபகம் இல்லை போல. ஓ டேயா கூட லேட்டாக தானே பிறந்தா, அவங்க ஞாபகம் இருக்காது. சரி பரவாயில்ல, நம்ம பார்த்துக்கலாம் சொல்லிட்டு நம்ம டேவோட அப்பா போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம டேவும் ஜிம் தான் டீப்பாக கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. டே ஜிம் நிக்கெல்லாம் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்மகிட்ட ரொம்ப அடிக்கடி ஆகிட்டா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கட்டேங்க சொல்கிறாங்க. ஆமாம் உண்மை சொன்னாக்கா நான் இப்போலாம் இருந்ததில்லை, ஸ்டார்டிங்கில் லெவலில் வந்துட்டு நான் இந்த மாதிரி இருந்தது கிடையாது சொல்கிறாங்க. ஜிம்முக்கு புரியுது, டேவும் ஜெஸ்ஸையும் இப்படிலாம் இருந்திருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கிட்ட டே அப்படி இல்லை, அவர் கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாக இருக்க ஆசைப்படுறாரு, அவருக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப டீப்பாக லவ் பண்ணிட்டுருக்காங்க. இன்னும் காலேஜ் முடிய எவ்வளோ டேஸ் இருக்க சொல்கிறாங்க. ஆனால் 4 months சொல்கிறாங்க. 4 month சொல்கிறாங்க. சீக்கிரம் முடியும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே சொல்கிறாங்க. ஃபைனில் ஓகே நான் கிளம்புவா சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க பத்திரம் போயிட்டு வரணும், டைமுக்கு சாப்பிடணும், அப்புறம் டைமுக்கு நல்லா தூங்கணும் சரியாக சொல்கிறாங்க. பிஸ்னஸ் சொல்லிட்டு அதிலே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க, கொஞ்சம் டைம் கொடுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஓகேவா சொல்லிட்டு ஜிம் அவ்வளோ கேரிங்காக சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஓகே மை டியர் ஒய்ஃப் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. டே இஃப் யூ டோன்ட் மைண்ட் சொல்கிறாங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட் சொல்கிறாங்க. நான் உங்களை 4 கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணலாமா சொல்கிறாங்க. டே அப்படி க்ளோஸாக இருக்கிறாங்க. பாரு நான் உன்னோட ஓகே, உனக்கு எல்லாம் ரைட்ஸ் இருக்குது, உனக்கு என்ன பண்ணிக்கோ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் போயிட்டு டேவோட 4 கிட்ட கிஸ் பண்ணுறாங்க. சேஃப் ஜர்னி சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, லவ்வே சொல்கிறாங்க. லவ் வீட்டு சொல்லிட்டு 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் போயிட்டு வர சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜிம் வீட்டுக்கு பண்ணிட்டாங்க. இப்போ டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கலாம். ஒரு 4 month ஆஃப்டர் தான் எனக்கு ஜிம்மில் கிராஜுவேட்டே தான். ஜிம்மில் அப்பாவுக்கு செம்ம ஹாப்பி. ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. அங்கே பாரு ஜிம்மி என்ன அப்படி சொல்லிட்டாங்க. அப்பா சொல்கிறாங்க, நான் உனக்கு ஒரு குட்டி சொல்ல போகிற சொல்லிட்டாங்க. சொல்லுங்கப்பா சொல்லிட்டாங்க. என் ஃப்ரெண்டோட பையனுக்கு உனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாப்பா என்னோடய ஃப்ரெண்டோட பையனுக்கும் உனக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்போ சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அம்மா பார்க்குறீங்க. ஏங்க என்ன பேசுறீங்க சொல்கிறாங்க. என்கிட்ட கேட்காம சொல்கிறாங்க. ஏம்மா நான் முடிவெடுக்கூடாதா சொல்கிறாங்க. இல்லைங்க ஆனால் சொல்கிறாங்க, பாரு என் ஃப்ரெண்டோட பையனுக்கும் ஜிம்முக்கு நான் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஓகேவா, அவன் வந்து நல்ல பையன் ஓகேவா, நல்ல பிஸ்னஸ் நம்பர் 1 இருக்கான், நம்ம ஜிம்மியை நல்லா பார்த்துப்பான் ஓகேவா சொல்லிட்டாங்க. எனக்கு அப்புறம் கூட நம்ம பிஸ்னஸ் கூட அவன் பார்த்துப்பான் சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்பா அது இல்லைப்பா சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க? அது நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மில் போய் பார்க்குறாங்க. நானும் உங்கள்கிட்ட பேசணும் அப்படி சொல்கிறாங்க. என்ன பேசணும் சொல்கிறாங்க. வீட்டுக்கு போய் பேசலாம் சொல்லிட்டு 2 பேர் கிராஜுவேட் ஆகிட்டு வீட்டுக்கு பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் ஜிம் நமக்கு அவ்வளோ அவசரம் இருக்குது, இவர் என்ன பண்ணியிருக்காரு நம்ம கேட்க முடிவு எடுத்துட்டாரே சொல்லிட்டு இப்போ ஜிம்முக்கு அதே பையன் தான். இப்போ ஃபைன் 2 பேர் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. அப்பா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஜிம்மில் அம்மாவும் ஜிம்மில் அவசரம் இருக்காங்க. சொல்லுங்க சொல்கிறாங்க. நான் ஒரு பர்சனாக சொல்லிட்டேன், நீ ஒரு பர்சன் சொல்லிட்டாங்க. லவ் பண்ணுறப்பா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா பார்க்குறீங்க. எது லவ் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. ஆமாப்பா நான் லவ் பண்ணுறேன், அந்த பர்சன் ரொம்ப நல்லவங்கப்பா, நல்ல ஃபேமிலியை சேர்ந்தவங்க, பிஸ்னஸ் மேன் தான்ப்பா ஓகேவா, நான் லவ் பண்ணுறேன், அவரும் லவ் பண்ணுறாருப்பா, எனக்கு அவர் தான் மேரேஜ் பண்ணிக்கணும் ஆசைப்பா ப்ளீஸ்ப்பா நீங்கள் எனக்காக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. என்ன ஜிம் விளையாடுறியா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா ஏங்க அங்கே பாருங்கள் எதுக்காக என்ன பையனை கற்றுட்டீங்க சொல்கிறாங்க. அவன் ஒரு பையனை லவ் பண்ணுறா ஓகேவா, அந்த பையனை எனக்கும் நான் தெரியும், ரொம்ப நல்ல பையன் ஓகேவா, அவன் பேர் வந்து கேள்விப்பட்டிருக்காங்க, இப்போ பேர் வந்து கிம்டாயங்க சொல்கிறாங்க. சரி அப்பா பார்க்குறாங்க. அங்கே பாரு அதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாது சொல்கிறாங்க. பாருங்கள் ஜிம்முக்கு அந்த பையன் தான் பிடிச்சிருக்கு ஓகேவா, ஜிம்மில் சீனியராக இருக்காங்க, இப்போ பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க, எவ்வளோ அழகாக இருப்பான் தெரியுமா அந்த பையன் சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க.
இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. ஆமாப்பா, ரொம்ப நல்லவருப்பா, எனக்கு அழகுன்றதை தாண்டி அவர் ரொம்ப நல்ல ஹியூமன்ப்பா, எனக்கு அவர் தான் பிடிக்கும், அவர் மேரேஜ் பண்ண நான் ஹாப்பியாக இருப்பேன், ப்ளீஸ் அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமின் அப்பா பார்க்குறாங்க. அங்கே பாரு, என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது சொல்கிறாங்க. பாருங்கப்பா, நான் டேவை தான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படி சொல்கிறாங்க. எதை சொல்கிறாங்க? ஆமாம், டேவை தான் மேரேஜ் பண்ணி யாரையும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், அது உங்கள் பிளஸிங்ஸோட நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் அப்படி ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அம்மா ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அப்பா பார்க்குறாங்க. சரி ஓகே, நாளைக்கு வீட்டுக்கு வர சொல்ல அப்படி சொல்கிறாங்க. நிச்சயமாப்பா. ஒருவேளை அந்த பையன் உனக்கு வந்துட்டு செட் ஆக மாட்டான் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நான் வந்து நான் ரிஜெக்ட் பண்ணுவேன். நான் சொல்கிற பையன் மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்ப்பா, அவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப பிஸ்னஸில் டேலண்டாக ஒரு பர்சன், ரொம்ப அழகாகவும் இருப்பாருப்பா, ரொம்ப நல்லா பார்த்து பார்ப்பேன் என்ன சொல்கிறாங்க. அதை நாளைக்கு பார்த்துக்கலாம் ஓகேவா, வர சொல்ல அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜிமின் போயிட்டு டேக்கு கால் பண்ணுறாங்க. சரி ஜிமின் சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க எனக்கு யாரோ ஒரு பர்சன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு. என்ன சொல்கிறாங்க? ஆமாம், நான் சொல்லிட்டு நாளைக்கு உங்களுக்கு வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு நாளைக்கு நீங்கள் வீட்டுக்கு வரீங்களா அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அதுதான் சொல்கிறாங்க. ப்ளீஸ் நீங்கள் பார்க்குறீங்களா, நீங்கள் கொஞ்சம் பேசுகிறீங்களா, நீங்கள் வந்து எனக்கு பயமாக இருக்குது, மேரேஜ் கூட தள்ளி வச்சுக்கலாம், நீங்கள் அப்பாட்ட வந்து பேசுகிறீங்க, எனக்கு பயமாக இருக்குது, வேறு யாருக்கும் மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜிமின். சரி ஓகே ஜிமின், பயப்படாத ஓகே, நாளைக்கு வந்து பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. நிச்சயமா டாஸ் ஓகே டேங்க பாருங்கள், மேரேஜ் எப்படினாலும் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து பேசுங்க, என்னால் உங்களை தவிர வேறு யாரையும் சொல்கிறாங்க. ஓகே ஜிமின் புரியுது ஓகே, பயப்படா சொல்லிட்டு உங்கள் ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. இப்போ ஜிமினுக்கு நான் தூக்கமே வர மாட்டேங்குது, நாளைக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் சொல்லிட்டு அவள் பெட்டில் போட்டு கொண்டுட்டு இருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங்கடா ஜிம் ரெடி ஆகிட்டாங்க. மார்னிங் ரெடி ஆகிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜிமின் அப்பா பார்த்துட்டு இருக்காங்க. உன்னோட பாய் ஃப்ரெண்ட் வருவாங்க சொல்கிறாங்க. வருவாங்கப்பா சொல்லிட்டாங்க. சரி ஓகே, ஜிமின் அப்பா உட்காந்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா எனக்கு பயமாக இருக்கு சொல்லிட்டாங்க. ஒன்றும் பயப்படாத, டே வந்து பேசட்டும் சரியா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. அம்மா டே வந்து நான் அழகாக இருப்பேன்னு சொன்னேன், பார்த்தது கூட ஃபோட்டோவில் நான் பார்த்து கூட பண்ணி காட்டவே சொல்கிறாங்க. அம்மா அது சொல்கிறாங்க. நேரில் பார்த்து பாருங்கம்மா சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே சார் ஜிம்ல அம்மா சொல்லிடுறாங்க. ஃபைனலாக இப்போ ஒரு கார் வந்து ஸ்டாப் ஆகுது. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா டேவாக இருக்குமோ சொல்லிட்டாங்க. சரி பார்க்கலாம் சொல்லிட்டாங்க. இப்போது ஒரு பர்சன் இறங்கி வராங்கக்கா. உள்ளே வராமா சொல்கிறாங்க. இப்போ திரும்பி பார்க்குறாங்க. டே கிம் அப்படி சொல்கிறாங்க. பார்க்க சொல்கிறாங்க. உள்ளே வர சொல்கிறாங்க. இப்போ உள்ளே வர சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் நம்ம பார்க்குறாங்க. கிம்மா நான் சொல்லி பார்த்துருக்காங்க. அண்ணா நீங்கள் சொல்லிட்டாங்க. ஏம்மா ஞாபகம் இருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப வருஷம் உங்களை பார்த்தது நான் சொல்கிறாங்க. எப்படி இருக்கீங்க அக்கா எப்படி இருக்காங்க சொல்கிறாங்க. நல்லா இருக்கா அவள் வந்துட்டு இருக்கா பார்த்துட்டாங்க. பின்னாடி பார்த்தா அவங்க ஒரு பர்சன் வராங்கக்கா. யூரியாக்கா அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஏங் லூனா எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்காங்க உள்ளே வாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல அம்மா வந்து எல்லாரும் வெல்கம் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவங்களாம் யார் எங்கேருந்து வராங்க ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம டே வர டைமில் இவங்களாம் வந்துருக்காங்களே சார் ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போட ஃப்ரெண்டாக இருக்குமோ சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்ல அம்மா பார்க்குறாங்க. ஜிமின் அங்கே பாரு சே ஹாய் சொல்லு அங்கிள் ஆண்டிக்கு உனக்கு ஞாபகம்லாம் சொல்லிட்டாங்க. அம்மா இவங்க யார் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. ஏன்ப்பா ஜிம்மில் மறந்துட்டே அப்படி கேட்குறாங்க. ஐம் சாரி அங்கிள் ஆண்டி எனக்கு உங்களுக்கு யாருன்னு தெரியாது சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. சின்ன வயசில் பார்த்ததில்ல அதான் சொல்கிறாங்க. சின்ன வயசில் சொல்கிறாங்க. ஆமாப்பா நீ சின்ன வயசுல உங்களுக்கு பார்த்துருக்கேன். இப்போ ஞாபகம் இருக்காது, ஏன்னா நாங்கள் ஃபாரின் போய்ட்டு ரிட்டன் அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்தோம் அப்படி சொல்லிட்டேன். அவங்க சொல்கிறாங்க. அப்படியே அங்கிள் ஆண்டி சொல்கிறாங்க. ஐம் சாரி சொல்லிட்டு பவ் பண்ணிக்கிறாங்க. இட்ஸ் ஓகேப்பா பரவாயில்ல சொல்கிறாங்க. இப்போது நம்ம அந்த பர்சன் பார்க்குறாங்க. ஒரு பொண்ணு வந்து நின்றுருக்கா. இப்போ தான் மாஸ்க் ரிமூவ் பண்ணுறா. ஏன்னா மாஸ்க் போட்டு வந்துருப்பா. ஜிம் பார்க்குறாங்க. டியா அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. ஹாய் ஜிமின் சொல்கிறாங்க. டியா நீங்கள் என்ன பண்ணுற அப்படி கேட்குறாங்க. சொல்லிட்டு நம்ம டியா கிட்ட வரா. ஜிமின் இங்கே பாரு அவங்க என் அப்பா அம்மா சொல்கிறாங்க. ஐ மீன் உடைய ஃபாதர்லாம் மதர்லாம் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஷாக்காக எடுத்து டியா நீ என்ன சொல்கிறாங்க. பின்னாடி பர சொல்கிறாங்க. பார்த்தா ஜங்குக்கு காய் நம்ம வெக்க எல்லாம் என்ஜாய் ஆகிட்டு இருக்காங்க. டே மட்டும் வரல இவங்கெல்லாம் வந்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. டியா நீ என்ன பேசுகிறா சொல்கிறாங்க. இது உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்கிறாங்க. சர்ப்ரைஸா வெயிட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ வந்து பக்கம் ஜிம்ல அம்மாவும் டேவோட அம்மா பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மார்க்கு என்ன நடக்குதுங்க சிம் பார்த்துட்டு இருக்காங்க. டியாவோட அண்ணன் தான் டே அப்படின்னாக்கா அப்பாவுக்கு தெரியுமா என்ன சிம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக் சீனியர் அப்படி சொல்லிட்டாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. என்ன ஜிமின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் வாங்கலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் கிட்ட போகிறாங்க. என்ன ஜிமின்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன நடக்கு எனக்கு புரியல சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி ஜிமின்னு சொல்கிறாங்க. அச்சு சொல்லுங்க எனக்கு தலையை வெடிச்சுன்னு போல சொல்கிறாங்க. சரி ஓகே இங்கே பாரு உன்னோட டே இருக்கன்னா ஆமாம் சொல்கிறாங்க. டேவோட அப்பா வந்துட்டு உன்னோட அப்பாவோட ஃப்ரெண்டாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் நேற்று நைட்டு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. நேற்று நைட்டு டேவோட அப்பா சொல்கிறாங்க. நேற்று உனக்கு ஒரு பையனை பார்த்துருக்கேன், அந்த பையனை மேரேஜ் பண்ணி சொல்லிட்டு டே வந்து சண்டை போட்டான். எனக்கு ஒரு பையனை பிடிச்சி நான் லவ் பண்ணுறா சொல்லிட்டு அப்போ தான் டேவோட அப்பா சொன்னார் சஸ்பென்ஸ் வேணாம்னு சொல்லிட்டு அவர் ஓப்பனாக சொல்லிட்டாரு. ஓகேவா டே தான் இந்த வரைக்கும் சொல்லலாம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மாதிரி என்ன என் அப்பாவோட ஃப்ரெண்டு ஆமாம் சொல்கிறாங்க. டேக்கு உனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆக போக சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ டேட்டே எங்கே சொல்கிறாங்க. அதுவா வருவான் சொல்கிறாங்க. இன்னும் வராமல் சொல்கிறாங்க. வருவான் வெயிட் பண்ண அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் வெயிட் பண்ணிருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மில் அப்படி தேவை பார்க்குறாங்க. பார்க்குறேன் என்னடான்ற மாதிரி பார்க்குறாங்க. என்கிட்ட சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. சர்ப்ரைஸ்டா அப்படி சொல்லிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஜிம் நம்ம பார்க்குறாங்க. ஆமாக்கா நீங்கள் என்ன சொல்லலாம் இருக்கு சொல்கிறாங்க. என் பையனுக்கு உன் பையனை வந்து பொண்ணு கிட்ட வந்திருக்கோம் அதான் சாரி உன் பையனுக்கு என் பையனை வந்து அலையன்ஸ் புக்ஸ் பண்ண வந்திருக்கோம் சொல்கிறாங்க. அலையன்ஸாக சொல்கிறாங்க. அக்கா என் பையனுக்கு வேற ஒரு பையனை சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம ஜிம் நம்ம டேவோட அம்மா சொல்கிறாங்க. இங்கே பாருமா என் பையன் வந்துட்டு வேறு யாரும் கிடையாது, உன் பையன் லவ் பண்ணுறேன் அங்கே தான் என் பையன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. வி சொல்கிறாங்க. ஆமாம் சின்ன வயசில் மீன் கூப்பிடுவோம் இல்லையா வி தான் கிம்ட்டேன் அவங்க ஞாபகம் இல்லையா சொல்கிறாங்க. அக்கா எனக்கு அவன் ஃபுல் நேம் ஞாபகமே இல்லை காசு சொல்கிறாங்க. ஆமாம் என் ஜிம்முக்கு ஒரே நேம் வச்சிருக்கீங்க அவங்களுக்கு வீணு ஒரு நேம் இருக்கு இல்லையா வி தான்
வந்துட்டு கிம்டேங் ஓகேவா. டேவும் ஜிம் தான் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க எங்கள் பையனுக்கு தான் உங்கள் பையனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல அம்மா திரும்பி பார்க்குறாங்க. ஜிம் ஃபேஸில் அவ்வளோ ஷைனஸ், ஒரே வெக்கம் தான். இப்போ இந்த பக்கம் சரி எங்கக்கா என்னோட சனிலா சொல்லிட்டாங்க. வருவான் எங்கேயோ ஒர்க் விஷயம் போயிருக்க வருவான் சொல்லிட்டாங்க. ஒர்க் விஷயமாக சொல்லிட்டாங்க. ஏதோ வாங்கன்னு சொல்லிட்டு போனால் வருவான் சொல்லிட்டாங்க. இப்போ போயிடல. இந்த பக்கம் நம்ம டே ரீச் ஆகிட்டாங்க. டே லன்ச் ஆகுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே வந்துட்டு ஒரு மாதிரி அப்படியே ஸ்மெல் பண்ணுறாரு. ஜிம்மி தான்ட்டு சொல்லவே இல்லை சார். ஜிம் தான் கண்ணாடி கேட்குறாங்க. சர்ப்ரைஸ் அப்படி சொல்கிறாங்க. சர்ப்ரைஸ் தான் சார். ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மோட அப்பாவும் டேவோட அப்பாவும் அப்படி பேசிட்டு இருக்காங்க. இப்போ டே பார்க்குற அப்பா அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. என்னம்மா சொல்லிட்டாங்க. மேரேஜை பற்றி பேசுங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மோட அப்பா பார்க்குறாங்க. ஜிம் எனக்கு பாரு, நீ உன்னோட பாய் ஃப்ரெண்டோட என் ஃப்ரெண்டோட பையன் தான் பெஸ்ட் நான் சொல்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு ஓகேவா அப்போ பாய் ஃப்ரெண்ட் வேணாம் உனக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. போங்கப்பா நீங்கள் வேணும் தான் டீஸ் பண்ணுறீங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்போ நான் டீஸ் தானே பண்ணேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வேறு யாரும் லவ் பண்ணதை கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டேன். நீ லவ் பண்ணுறது என் ஃப்ரெண்டோட பையன் ஓகேவா. டே ரொம்ப நல்ல பையன் எனக்கு தெரியும் ஓகேவா. பிஸ்னஸில் நம்பர் 1 இருக்கான். பிஸ்னஸும் தாண்டி அவன் நல்ல பையன். சின்ன வயசுல வந்துட்டு எல்லாரும் ப்ரொடெக்ட் பண்ண நினைப்பான். ரொம்ப சேஃபாக பார்த்துக்க நினைப்பான் ஓகேவா. ரொம்ப நல்ல பர்சன் சொல்கிறாங்க. ஜிம்க்கு ஹாப்பியாக இருக்குது அப்பா சொல்கிறாங்க. எனக்கு ஞாபகம் இல்லை டே உனக்கு தான் ஞாபகம் இல்லையா சொல்கிறாங்க. சின்ன வயசில் விளையாண்டியா சொல்கிறாங்க. எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லைப்பா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அங்கிள் எனக்கே ஞாபகம் இல்லை சொல்கிறாங்க. உனக்கே ஞாபகம் இல்லைப்பா, நீயே பெரிய பையன் உனக்கே ஞாபகம் இருந்தப்போ அவனுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் சொல்லிட்டேன். இப்போ ஃபைனலாக மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணலாமா சொல்லிட்டாங்க. ஓகேடா என் பையனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லைப்பா மேரேஜ் பொறுமையாக பண்ணிக்கலாம் சொல்லிட்டாங்க. டே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. இல்லைப்பா நாங்கள் வந்துட்டு வேறு யாரும் நினச்சா பயந்துட்டேன் மேரேஜ் பண்ணுறதுக்காக டே வர சொன்னேன். நான் பொறுமையாக பண்ணிக்கிறேன் சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க. இல்லை அங்கிள் எனக்கு உடனே மேரேஜ் பண்ண சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. டே தான் அப்படி பேசுகிறாருன்னு பார்க்குறாங்க. இப்போ டேவோட அம்மாவும் டேவும் திரும்பி பார்க்குறேன். என்னடா பேசுகிறா சொல்லிட்டாங்க. அம்மா சொல்லிட்டாங்க. சரி புரியுது சொல்லிட்டாங்க. ஃபைனலாக மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுது. 1 வீக் ஆஃப்டர் தண்டா ஜிம்முக்கு டேக்கும் கிராண்ட் வெட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஜிம்னா பயங்கர ஷைனஸ் தான் கீழே குடிச்சிட்டே இருக்காங்க. இப்போ ஹஜின் பார்க்குறாங்க. ஏன்டா உன்னோட அப்பாவோட ஃப்ரெண்டோட பையன் தான் டேவா சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியாதுடா சொல்லிட்டாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் டே பார்த்து அவ்வளோ அழகாக இருக்காங்க. ட்ரெஸ் எல்லாம் பார்த்து இவனுக்கு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. 2 பேரும் கண்ணை பற்றும் போல. இந்த பக்கம் ஜிம்ல அம்மா சொல்லிட்டாங்க. கண்ணை பற்றும் போல அக்கா சொல்லிட்டாங்க. ஆமாம்மா அப்புறம் ட்ரெஸ்ட்டு சுற்றி போடலாம் சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டாங்க. 2 பேருக்கும் மேரேஜ் கிராண்ட் அரேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிம்ட்ட எங்கள் நீ பார்ச்சிம்ல திரும்ப செய்துக்குள்ள சம்மந்தமாக கேட்குறாங்க. சம்மந்தம் ஃபார் அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் கிம்ட்ட கேட்குறாங்க. பார்ச்சிம்ல நீ கிம்ட்ட எங்கள் திரும்ப செய்துக்குள்ள சம்மந்தமாக சொல்கிறாங்க. சம்மந்தம் ஃபார் சொல்கிறாங்க. 2 பேரும் பொறுங்க எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இப்போ கிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு கூட ஷையாக இருக்குது. இப்போ டேக்கிட்ட வராங்க. கிட்ட வந்துட்டு ஜிம்மில் ஃபார் கிஸ் பண்ணுறாங்க. லவ் யூ ஜிம்னு சொல்கிறாங்க. லவ் யூ 2 டேஸ் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனல் 2 பேர் கிட்ட வராங்க. இப்போ ஜிம்னு பார்க்குறாங்க. அப்பா ப்ளஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஹாப்பியாகடா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தெரியுமா சொல்கிறாங்க. இப்போ தான் படித்து முடிச்சேன் மேரேஜும் ஆகிட்டு சொல்கிறாங்க. டே அங்கே பாரு ஃபியூச்சராக நீ தான் பிஸ்னஸ் பார்த்துக்கணும் புரியுதா சொல்கிறாங்க. கண்டிப்பாக அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அப்படி அந்த பக்கம் திரும்புகிறாங்க. ஜிம்ல டேவோட அம்மா பார்க்குறாங்க. பாரு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் சொல்லணும் பார்த்துட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. பாருங்கம்மா அவனுக்கு நல்லா பார்த்துக்க தெரியும் சரியா. அவனோட பெயின் இல்லை அவனுக்கு என்ன நல்லா பார்த்துப்பாம்மா நீங்கள் பயப்படா சொல்கிறீங்க. இல்லைப்பா அதுதான் நான் சொல்கிறாங்க. பாரு எப்போவும் டேவுடைய ஃபர்ஸ்ட் லவ் பற்றி நீ சொல்கிறாங்க. ஆண்டிங்க பாருங்க டே எனக்கு மட்டும் தான் சொந்தம். நான் டேக்கு மட்டும் தான் சொந்தம். டேவோட லைஃப்பில் வேறு யாரும் கிடையாது என்ன தவிர சார் ஜிம் சொல்கிறாங்க. அப்போயே புரிஞ்சிச்சு அவங்களுக்கு ஜிம் மேலே டே மேலே ஜிம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்காங்க அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அம்மா பார்த்து எப்படி சொல்கிறாங்க. சூப்பர் அவங்க செலெக்ஷன் அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபைனாக ப்ளஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகேம்மா நாங்கள் போயிட்டு வரோம் சொல்லிட்டாங்க. ஓகே இப்போ பத்திரம் போயிட்டு வாங்க சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. இப்போ ஜிமின் டே நம்ம சொல்கிறாங்க. எங்கே போகிறோம் இப்போ வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு தானே அப்பா அம்மா இருக்க வீட்டுக்கு தானே சொல்கிறாங்க. எல்லாம் ஜிம்மி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க எனக்கு ப்ரைவசி ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. ப்ரைவசியாக சார் ஜிம்மி பார்க்குறேன். ப்ரைவசி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதனால் வந்துட்டு ஆஃபீஸ் பக்கத்து வீட்டு எடுத்துருக்கேன். ஓகேவா 2 பேரும் அங்கே ஸ்டே பண்ண போகிறோம் சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு ரொம்ப ஷையாக இருக்குது. நீங்கள் தான் பேசுகிறீங்களா சொல்கிறாங்க. நான் தான் ஏன் ஜிம்மி சொல்கிறாங்க. இல்லை அதை சொல்கிறாங்க. நான் தான் பேசுகிறேன். ஓகே அப்போலமா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஃபைனாக ஜிமின் டேவும் ஒரு வீட்டுக்கு வராங்கடா. ரொம்ப அழகாக லக்ஸரியான ஒரு ஹோம் தான். ஜிம்மி பார்க்குறாங்க. இந்த வீட்டில் சொல்கிறாங்க. நீ நானும் மட்டும்தான் அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. ஓகே சார் 2 பேர் வீட்டுக்குள்ளே வராங்க. இப்போ ஜிம்மில் அந்த வீட்டுக்கு வந்து என்ஜாய் பார்க்குறாங்க. நம்ம ஜிம்மில் பிக் ஃப்ரேம் அங்கே இருக்குது. இதை சொல்கிறாங்க. இது நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தா சொல்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் பார்த்தது ஆக்சுவலாக நான் வந்து கேப்சர் பண்ண மொபைலில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. மாமா நீ காலேஜுக்குள்ள வரும்போது ரசிச்சுட்டே ஒரு மாதிரி அவ்வளோ ரசித்து பார்த்த காலேஜ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அந்த ஃப்ளவர்ஸ் கார்டன் இருக்குது அங்கே தான் நீ ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஆமாம் அங்கே தான் வெயிட் பண்ணியிருந்தேன் சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன் இல்லையா. அப்போ அவங்க ஃப்ளவர்ஸ் வந்து மேலே கொட்டிக்கிட்டே இருந்துச்சு மரத்தில். அப்படி வந்து ரொம்ப ஹாப்பியாக ஒரு ஹேண்ட் எடுத்து ஓப்பன் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். எனக்கு அது பிடிச்சிருந்துச்சி பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால் பிக்சர் எடுத்தேன். அந்த பிக்சர் தான் எப்போ என் பாய் ஃப்ரெண்டாக மாறினியோ அப்போ நான் வந்து ஃப்ரேம் பண்ணிட்டேன் சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படின்னா சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜிம். ஓகே எனக்கு ஃபஸ்ட் அட்ராக்ஷன் முன்னாடி இருந்துச்சு. அது ஒரு அட்ராக்ஷன் நான் நினச்சேன். அதுக்கப்புறம் என் லைஃப் பார்ட்னர் நினச்சி கூட பார்க்கல சொல்லிட்டு டே சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. லவ் யூ டே சொல்லிட்டாங்க. லவ் யூ 2 அப்படி சொல்லிட்டு ஹக் பிடிக்கிறாங்க. சரி இப்போ அம்மா சொல்லிட்டாங்க. சரி அப்போ மேலே போய்ட்டு திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. டே பார்த்தா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது பக்கம் ஜிம் திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஒரு பர்ஃபெக்ட் எப்படின்னாக்கா ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு பையன் ஒரு பர்ஃபெக்ட் ஒய்ஃப் ஓகே அப்படி தான்.
இப்போ நைட் ஆகுது. ஜிம் டேபிள் 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம டேவிட அம்மா கால் பண்ணுறாங்க. டேயாங்க சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க இதாண்டா நல்ல நேரம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க இதாண்டா நல்ல நேரம் ஓகேவா, நான் உனக்கு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்து ஒரு ஃபோன் வச்சுறாங்க. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறேன். என்னாச்சு டே சொல்கிறாங்க. டே வந்து ஜிம்மில் ஹக் பண்ணுறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே தான் அது இதான் நல்ல நேரமாக சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க இதான் நல்ல நேரம் ஓகேவா, நான் இந்த விஷயத்தில் அம்மா சொன்னால் கேட்போம்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது சொல்கிறாங்க இது நல்ல நேரம் ஓகே இப்போ லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாமா சொல்கிறாங்க. இப்போ என்ன அவசரம் சொல்கிறாங்க. எனக்கு அவசரம் தான் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் தான் பேசுகிறீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் நான் தான் பேசுகிறேன். எனக்கு நிறைய ஆசை இருக்குது உங்களோட ஓகேவா, நிறைய ட்ரீம் நிறைய லவ் நிறைய ஆசை இருக்குது. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்னும் அப்படி டர்ன் பண்ணிட்டு டேவோட நெக்கில் போய்ட்டு ஃபேஸ் ஆட் பண்ணிக்கிறேன். என்னாச்சு சொல்கிறாங்க. அது ஷையாக இருக்குது சொல்கிறாங்க. ஷையாக இருக்குது அப்படியே அப்படி தூக்கிட்டு போகிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக அவங்க லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அப்படியே 3 இயர்ஸ் ஆஃப்டர் பார்க்கலாம்டா. இங்கே நம்ம ஜிம்மின் தான் ஒரு ஆஃபீஸ்க்குள்ள வராங்க. நில்லு ஓடாது, அவங்க அப்பா மீட்டிங்கில் இருப்பாரா நில்லுடா சொல்கிறாங்க. அங்கே ஒரு பையன் வந்துட்டு இப்போ நான் போகிறேன் டாடா சொல்லிட்டு ஓடிட்டே இருக்குது. நீ என்ன திட்டிகிட்டே இருக்கிற டாடாட்ட போய் சொல்கிறேன் அப்படி சொல்லி ஓடிட்டே இருக்குது. ஒரு 2 இயர்ஸில் ஒரு பையன் தானே ஓகேவா. அந்த பையன் பேர் டேஜன் ஓடிட்டு இருக்கான். ஃபைனில் அங்கே ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூம் போய்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு போய் அந்த பையன் ஓடி போயிட்டு டாடா அப்படி கூப்பிடுது. இப்போ அங்கே எல்லாம் பிஸ்னஸ் மேன்ஸாக உட்காந்துருப்பாங்க மீட்டிங்கில். எல்லாம் பார்க்குறேன் எங்கிட்ட இருந்தா வாய்ஸ் ஒரு திரும்பி பார்த்தா அங்கே ஒரு குழந்தை வந்து கூப்பிட்டுருக்கு. டாடா அப்படி சொல்லி க்யூட்டாக கூப்பிட்டுருக்கு. லைக் பார்க்குறதுக்கு ஒரு குட்டி கரடி மாதிரியே இருக்கும், நம்ம டே மாதிரியே இருக்கும். இப்போ அந்த டே பார்க்குறாங்க. டேஜூன் எங்கே வந்தால் சொல்கிறாங்க. டாடா தூக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த பேபி கிட்ட ஒரு கிட்ட தூக்குறேன். நம்ம டே பேர் கிட்ட தூக்குறாங்க. அச்சோ எங்கே வந்தால் சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு வராங்க. டேங்க சாரி சொல்கிறாங்க. டே ஓகே அப்படி சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து மீட்டிங் ஒரு 5 மினிட்ஸ் தலை வச்சுட்டு வராங்க. என்ன சொல்லிட்டாங்க. டேடா அங்கே பாரு அம்மா என்ன அடிக்குது திட்டுது அப்பெல்லாம் சொல்லிட்டு பேபி கம்ப்ளைண்ட் பண்ணுறது. ஜிம் பார்க்குறாங்க. டேட்டே நம்மள பண்ணல சொல்லிட்டாங்க. பாரு அம்மா பண்ண கரெக்டாக பண்ணியிருப்பாங்க, நான் சேட்டை பண்ணியிருப்பா சொல்லிட்டாங்க. நான் ஒன்றும் பண்ணல சொல்லிட்டாங்க. ஏய் போய் சொல்லாதடா கரடி பையா, நீ பயங்கர சேட்டை கரண்டா அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு பண்ண சரியாக இருக்கு. டேட்டே இவங்க ரொம்ப மோசம் சொல்லிட்டாங்க. அங்கே பாரு அம்மா வயிற்றுல குட்டி பாப்பா இருக்குது ஓட வைக்க சரியாக சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது டே அப்படி சொல்லிட்டாங்க. பாப்பாவா எங்கே இருக்குது சொல்லிட்டு பேபி கேட்குது. அம்மா வயிற்றுல தான் இருக்குது சரியா, நீ ஓட வைக்காத பாவம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்க் கரெக்டாக என்ட்ராகிறாங்க. ஏன்டா ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கடா சொல்லிட்டாங்க. எனக்கு மேரேஜ் ஆகலாம், நீ மேரேஜ் பண்ணிட்டு ஒரு குழந்தை பற்றி இன்னொரு குழந்தை வர சொல்லிட்டாங்க. நீ கண்ணு வைக்காத சொல்லிட்டாங்க. டே சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் ஹாப்பியாக சொல்லிட்டு போயிடாரு அந்த பக்கம். இப்போ ஜிமின் தான் டேட்டே ஆக்சுவலாக வந்துட்டு நீ ஹாஸ்பிட்டல் போகணும் டேட் செக்கப்புக்கு, அதை உங்களுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஏடா மீட்டிங் ஒரு 10 நிமிஷம் தான் முடிஞ்சிடும், நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் சொல்லிட்டாங்க. வெயிட் பண்ணுறியா. ஓகே டே நீ நம்ம கேபில் போய் வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க பேபி சீட்டை நான் வச்சுக்கிறேன், இவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ண ஒன்று நீ போக சொல்லிட்டாங்க. ஜிமின் போய்ட்டு உட்காந்துக்கிறாங்க. டே செம்ம கேரிங் பர்சன், ரொம்ப ஒரு எப்படியாக ஸ்வீட்டான ஹஸ்பண்ட், நல்லா பார்த்துப்பார், வீட்லையும் ஒர்க்லாம் பண்ணி தருவார். அவ்வளோ நல்லா பார்த்துப்பார். ஜிமின் போய்ட்டு டேவோட கேபில் உட்காராங்க. இந்த பக்கம் டே தான் பேபி தூக்கிட்டு போகிறாங்க. ஜங்கு தான் கூட நான் வச்சுக்கிறேன் கரடி பையனை சொல்லிட்டு தூக்கிக்கிறாங்க. டே ஜூன் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஏ குக்கி அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டுது. ஆமாண்டா குக்கி தான் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ காயெல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. டே ஃபைனாக மீட்டிங் முடிச்சுட்டு ஜிமின் கிட்ட வராங்க. ஜிமின் சொல்லிட்டாங்க. டே சொல்லிட்டாங்க போலாமா சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு பொண்ணு வரா. ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டாங்க. என்னடி சொல்லிட்டாங்க. கூட என்னுடைய பையன் தானே சொல்லிட்டாங்க. உன்னோட பையனா சொல்லிட்டாங்க. என்னுடைய சன் இல்லை ஓகே கூட சொல்லிட்டு தூக்கிறாங்க. என்னன்னு டேயோட தங்கச்சி. சரி ஓகே தூக்கிக்கோ சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. டியா சொல்லிட்டாங்க. என்ன டே சொல்லிட்டாங்க. என்ன ஜிமின் சொல்லிட்டாங்க. தம்பி நீ வச்சுக்கிறியான்னு ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வரேன் டே சொல்லிட்டாங்க. நான் வச்சுக்கிறேன் நீ இப்போ சொல்லிட்டாங்க. பேபி தான் மம்மா சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஆமாம் அவன் பக்கத்தில் இருந்தாக்க மம்மான்னு சொல்லு பக்கத்தில் வந்து டார்ச்சர் பண்ண சொல்லிட்டாங்க. ஜிமின் தான் ஓகே டே சொல்லிட்டாங்க. நீ எந்த நீ ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப சத்தம் போடுவா, ஓடிட்டே இருப்பா ஓகேவா, இங்கே இருந்தால் நீ அந்த ஃப்ரீயாக விளையாடுவா சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்க நான் பார்த்துட்டு ஓகே அம்மா ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, இவன் நான் தூக்கிட்டு போகிறேன் நீ போ சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமின் டே வந்து பேபிக்கு பாய் சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜங்க் பார்க்குறாங்க. டியா நீ எப்படி மேரேஜ் பண்ணிக்க போகிற சொல்லிட்டாங்க. அது என் பாய் ஃப்ரெண்ட் ஓகே சொன்னா சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் திரும்பி காய் பார்க்குறேன் ஏன்டா சொல்லிட்டாங்க. ஏன் வாழ் தானே சொல்லிட்டாங்க. அட சும்மா சொல்லிட்டு மட்டும் காய் இது ஷை ஆகுறாங்க. காயும் டே வந்து லவ் பண்ணுறாங்க. இப்போ அப்படி ஜங்க் போயிடறாங்களா. இந்த பக்கம் நம்ம ஜிம்முன் டே தான் ஹாஸ்பிட்டல் வந்துருக்காங்க. டே பார்க்குறாங்க. டாக்டர் பேபி சொல்கிறாங்க. இப்போ தானே 3 மந்த் ஆகுது, நல்லா தான் இருக்குது சரியா சொல்கிறாங்க. இன்னும் வளர்ந்ததுக்கப்புறம் நல்லா தெரியும் சொல்கிறாங்க. ஓகே நல்லா பார்த்துக்கோங்க சொல்லிட்டாங்க. ரொம்ப வீக்காக இருக்காங்க, நல்லா ஃபுட்டெல்லாம் கொடுங்க சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக டாக்டர் சொல்லி இப்போ டே உங்கள் ஜிம்மும் செக்கப்லாம் முடிச்சுட்டு வராங்க. டே பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. டே சொல்லிட்டாங்க ஹாப்பியாக இருக்கேன் ஹாஸ்டல் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்ட்டு. எனக்கு என்ன குறைச்சல், என்ன நல்லா பார்த்துக்கிறீங்க, வீட்டில் சரி ஹாஸ்பிட்டல் சரி வீட்டில் சரி அப்புறம் நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க்கும் சரி ஈக்குவலாக மேனேஜ் பண்ணிக்கிறீங்க, என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறீங்க, இதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும் டே சொல்கிறாங்க. என் லவ்வில் ஹாப்பியாக இருக்கேன் அம்மா சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு தெரியுமா, நான் உங்களை அதிகமாக லவ் பண்ணுறேன், நீங்கள் அதிகமாக லவ் பண்ணுறீங்க சொல்கிறாங்க. பின்ன ஒரு ப்ரீஷியஸான வாசனை சும்மா விட்டு முடியுமா, என்னை மொத்தளவு மணிக்குதா ஓகே சொல்லிட்டாங்க. பேபிஸ்க்கு சொல்லிட்டாங்க அவங்களுக்கும் கொடுப்பேன் அப்படி சொல்லிட்டே சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. இது பாப்பாவாக இருக்குமா இல்லை தம்பியாக இருக்குமா சொல்லிட்டாங்க. எதுவாக இருந்தாலும் சரி எனக்கு ஹாப்பி தான், 2 பேரும் யாரும் தான் அக்செப்ட் பண்ணி சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. டேவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. சரி ஓகே வீட்டுக்கு போகலாமா சொல்லிட்டாங்க. சரி டேரெக்டாக வீட்டுக்கு போகிறாங்க. ஏன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு தான், அங்கே பேபி ப்ரே பண்ணிட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. டேஜுன்னு சொல்லிட்டாங்க. மம்மா வண்டி ஆசை ஓடி போய்ட்டு ஹக் பண்ணிக்கல. இப்போ ஜிம்மில் தூக்குறாங்க.
சொல்லிட்டாங்க. இப்படியே பார்க்குறாங்க, டே தூக்காத ரீடா, நான் தூக்குற சொல்லிட்டு கூட சொல்லிட்டு பேபி அவர் தூக்கிக்கிறாங்க. என்ன வேணும் உனக்கு சொல்லிட்டாங்க. டேடா மம்மா எங்கே போனீங்க சொல்லிட்டாங்க. நான் எங்கே போனோம், ஹாஸ்பிட்டல் போனோம் சொல்லிட்டாங்க. அச்சோ சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் சொல்லி பேபிக்கு பயம். இங்கே பாரு ஹாஸ்பிட்டல் போனோம், ஊசி போட்டுறவா சொல்லிட்டாங்க. வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு பேபி சொல்லிட்டு இருக்கு. இப்போ நம்ம டேவிட அம்மா பார்க்குறாங்க. சிமின்பா என்ன சொல்கிறாங்க, டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆண்டி பேபி நல்லா தான் இருக்கு சொல்லிட்டாங்க. அப்படியா, இங்கே பாரு பேசாம நீங்கள் எங்கே வந்துருங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம் சொல்லிட்டாங்க. டே பார்க்குறேன், இல்லைம்மா நானே பார்த்துக்கிறேன் சொல்லிட்டாங்க. இங்கே பாரு டே உன மாதிரி ஒரு பாசம் நான் பார்த்துட்டு சொல்லிட்டாங்க. என்னன்னு இருக்கு, ஆமாம் உன ஒய்ஃப் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன், உனக்கு குழந்தையா இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் எல்லாத்தையும் அவ்வளோ பார்த்துக்கிறடா, ஒரு பெஸ்ட்டு பாசன்டா நீ சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா சொல்லிட்டாங்க. டேக்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போ டேவோட அப்பா பார்க்குறாங்க, அவன் லைஃப்பில் சூஸ் பண்ண பாசன் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, அவங்க ஜிம்மில் தான் நம்ம டேவோட அப்பா ப்ரைஸ் பண்ணுவார், எனக்கு தெரியும் பா சொல்லிட்டாங்க. சரி ஓகே ஹாப்பியாக இருங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மின் டே ரொம்ப நேரம் வந்துட்டு சாப்பாடாக சாப்பிட்டுட்டு ரிட்டன் காரில் வந்துருக்காங்க. இப்போ நம்ம பேபி வந்து ஜிம் லேப்பில் உட்காந்துருக்கு. ஜிம் வந்து டேவோட ஷோல்டர் சாஞ்சிக்கிறாங்க. தூக்கம் வருது. சரி தூங்க சார் டேவும் ஸ்லோவாக ட்ரை பண்ணுறாங்க. லைஃப் அவ்வளோ ஹாப்பியாக போயிட்டு இருக்கு. இதோடைய ஸ்டோரியை ஹாப்பி பண்ணுறேன். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். ஓகே பாய், டேக் கேர் எவ்ரிவன்.